தொடர் 87 இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கின்ற அருமைக்குரிய நண்பரும் தஞ்சை சரஸ்வதி மகானுடைய பண்டிதருமான முனைவர் மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய அந்த இனிய இளவல் சிதம்பரம் அவர்களே, அருமையான ஒரு தலைமை உரையை தன்னை வளர்த்தெடுத்த பூண்டி ஐயா அவர்களை சற்றும் மறவாமல் நினைத்து இங்கே தன்னுடைய தலைமை உரையை நிகழ்த்திய அந்த இனிய பேராசிரியர் முனைவர் நாடிமுத்து ஐயா அவர்களே, நன்றி உரை நல்க இருக்கின்ற பாரத மின் நிலையத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலராக இருந்து இன்றைக்கு நம்மோடு நன்றி உரை நல்க வந்திருக்கின்ற திரு சமரசம் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல் அலுவலர் திருமதி தனலட்சுமி அவர்களே, இங்கே நான் பெரிதும் வணங்குகின்ற பெருமக்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அனைவரும் நான் வணங்கக்கூடிய பெருமக்கள் தான். என்னுடைய தமிழ் பிள்ளைகளுடைய அறிவுலக சொத்தாக இருக்கக்கூடிய முனைவர் ஜம்புலிங்கம் ஐயா இருக்கிறார்கள். சிங்கையில் தமிழ் மனம் பரப்பி இங்கு தஞ்சையிலும் தன்னுடைய இருப்பினை அழகாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா திரு திருநாவுக்கரசர் இருக்கிறார்கள். என்னுடைய வாசல் வட்டத்துடைய புலவர் கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறார்கள். கவிஞர் ராமதாஸ் ஐயா வந்திருக்கிறார்கள். அந்த இனிய இளவல் தம்பி பேரை டக்குன்னு மறந்துட்டாங்க, கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். காந்தியையும் பாரதியும் ஒரே தராசில் நிறுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் முனைவர் விஜயராமன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் ஐயா எங்களுடைய வெற்றி தமிழர் பேரவை, நீங்கள் வந்தீங்க குறிஞ்சி வேதனை வெற்றி வேதனை சொன்னாங்க. வெற்றி தமிழர், அந்த வெற்றி தமிழர் பேரவையுடைய தாக்கம் தான் நினைச்சுக்கிட்டாங்க. திரு வெற்றி செயின் அவர்களே, திரு செயின் அவர்களே, இதான் அப்படி அமைந்து போருக்கு வெற்றி நமதே அஞ்சையினுடைய சான்றோர் பெருமக்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். ஏழகத்தில் ஒரு முறை இணைய வழியாக நான் பெருந்தொற்று காலத்திலே பேசியிருக்கின்றேன். திரு மணிமாறன் அவர்கள் பல்கலைக்கழகத்தோடு தொடர்ந்து தொடர்பிலே இருப்பவர்கள், மாணவர்களுக்கு அருமையாக பல செய்திகளை புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லக்கூடியவர்கள். அயல்நாடுகளிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கும் பல செய்திகளை சொல்வதற்கு நான் அவரை அழைப்பது உண்டு. அப்படி ஒரு நல்ல உறவினை பேணிக் கொண்டிருக்கக்கூடிய தகமையாளர். இதுபோல பொதுவாக வார இறுதி நாட்களில் வீடுகளுக்கு சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்று குடும்பத்தோடு இருப்பதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் தமிழ் பணியை வார இறுதி நாட்களிலும் விரிவாக்கம் செய்திருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவர் கூப்பிட்டு வராமல் இருப்பதா, அவரே என்னை அழைத்து தலைப்பையும் தந்தது அவரே. அவர் தலைப்பை இட்ட பிறகுதான் எனக்கு இது தெரியும். அப்படியாக ஒரு உரிமை படைத்த ஒரு அருமை நண்பர். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரலாற்று சயாம் பர்மா மரரயில் பாதை என்ற இந்த தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிங்கப்பூரில் மலேசியாவில் இருந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இது பற்றின பரிச்சயம் இருக்கும். ஐயா அவர்கள் அங்கே இருந்தவர்களால் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். எனக்கு என்னதில் இன்னைக்கு தான் நினைச்சு பார்த்தேன் வரும்போது, இதே 13ஆம் தேதி என்பது இந்த சயாம் பர்மா மரரயில் பாதை பற்றி பேசுவதற்கு ஒரு உகந்த நாளாக என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடைசியாக மலேசியாவுடைய பினாங்கு மாநிலத்திலே இதே நாள் 2 நாடுகளுக்கு முன்பு இதே நாளில் 13/4 என்ற இதே தேதி அளவிலே பேசியிருக்கிறேன். இதுபோல் அதற்கு முன்பும் பல இடங்களில் இந்த தேதி ஏதோ தானாக வாய்ப்பு விழுந்தது என்று கருதுகிறேன். சித்திரை பூக்கின்ற நாளுக்கு முந்தைய நாள் இதை பற்றி பேசிக்கிறோமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. காரணம், இது வரலாற்றிலே வாசிக்கப்படாத பக்கம் என்று சொல்வதா, வாசிக்க மறந்த பக்கம் என்று சொல்வதா, இல்லை காலப்போக்கிலே நாம் கவனிக்காமல் விட்ட ஒரு பெரும்
சோகத்தின் அத்தியாயம் என்று சொல்வதாக இதை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் நம் நிகழ்காலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் நாம் பார்த்த நமக்கு தெரிந்த ஒரு துயரம் என்றால் அது ஈழத்துடைய பெருந்துயரம். அதற்கு அப்பாலும் நான் பார்க்கின்ற ஒரு வரலாற்றிலே ஒரு பெரிய துயரம் என்று சொன்னால் இந்த சயாம் பர்மா மரணரயில் பாதை. இது ஒருவேளை அமெரிக்காவிலோ இல்லை பிரிட்டனிலோ இது நிகழ்ந்திருந்தால் இது உலகம் பேசப்படுகின்ற ஒரு பெரிய விடயமாக மாறி இருக்கும். ஆனால் ஒருவேளை இது தமிழர்கள் என்ற காரணத்தினால் அதிகம் பேசப்படவில்லையோ என்று கருதுவதற்கு ஏராளமான காரணிகள் இருக்கின்றன. அப்படி ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு வந்து இந்த இது செய்தால் அப்படியான ஒரு தலைப்பு இது. பொதுவாக இந்த தலைப்பினை அணுகும்போது நமக்கு இருப்பது கால அளவு குறைந்த நேரம்தான். ஆகவே ஒரு பள்ளி மாணவனை போல என்னை பேச வேண்டும் என்பதை நான் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சயாம் பர்மா மரணரயில் பாதை என்பது, ரயில் பாதை என்பது பல பேருடைய வாழ்க்கையிலே ரயில் பயணம் என்பது மறக்க முடியாத ஒன்று. அது எந்த வயதிலே சென்றாலும் கூட சரி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீள 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 பார்க்க அழுக்காத விடயங்கள் என்று சொன்னால் அது யானை என்று சொல்வார்கள், கடல் என்று சொல்வார்கள். பார்க்க அழுக்காதது கடல், யானை, அது போல ரயில். இங்கே என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு ரயில் நம்மை கடந்து போகிறது என்று சொன்னால் அந்த வேலையை நிறுத்திவிட்டு அந்த ரயிலை திரும்பி பார்த்துவிட்டு அந்த ரயில் சென்று முடிந்து ஒரு புள்ளியாக மாறும் வரை அதை பார்த்துவிட்டு நாம் நம்முடைய வேலையை மீள தொடங்குவோம். அப்படி பார்க்க அழுக்காத ஒரு விடயம் இந்த ரயில் என்பது, ரயில் பாதை என்பது. ஆனால் இந்த ரயில் பாதை தடத்தை பொறுத்தவரை இதை படித்தாலும் சரி, இந்த அனுபவத்தை நேரடியாக சென்று இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஏறத்தாழ இந்த ரயில் பாதை பணிகள் முடிந்து ரயில் பாதை பற்றிய விடயம் வெளியே உலகத்திற்கு தெரிந்து இது போலதான் இந்த சயாம் பர்மா மரணரயில் பாதை தமிழுடைய வாழ்க்கை கூட இருந்திருந்தது. அப்படியான ஒரு காலகட்டம். ஆனால் இந்த ரயில் பாதை பற்றி மீள படிக்கும் பொழுது மீள ஒரு முறை நாம் அதை படிக்க வாசிக்க கூட மனம் துணுக்குறும். அப்படி ஒரு அனுபவத்தை தருகிறது இந்த ரயில் பாதைகளில். சயாம் என்று சொன்னால் அது தாய்லாந்தை குறிப்பது. பர்மா என்றால் இன்றைக்கு அது பர்மா என்ற பெயரை தான் நம்ம இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாடு தான் பர்மா என்று அன்றைக்கும் சரி இன்றைக்கும் தமிழர்களால் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது இந்த நாடு. இரண்டாம் உலகப் போர், நம்ம ரொம்ப முன்னாடி போய் பழைய வரலாற்றுல போகாம இரண்டாம் உலகப் போரிலிருந்து நம்ம தொடங்குவோம். இரண்டாம் உலகப் போர் 1939ஆம் ஆண்டு வெடித்த போது அது வெடிப்பதற்காக ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. அதுல இரண்டாம் உலகப் போர்ல 2 அணிகள் இருந்தன. ஒன்று அமெரிக்கா, பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா, நெதர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு புறம், அது நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவும் அடக்கம். மறுபுறத்தில் இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த அச்சு நாடுகள் சொல்லப்படுகின்ற அந்த நாடுகள் மற்றொரு அணியாக இருந்து போருக்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தன. அதில் முதல் அந்த அமைதியாக இருந்த அந்த உலகத்திலே அந்த புன்னகையின் முதல் கோடிட்டு பிடித்து அதில் ரத்த துளிகளை வெளிவரச் செய்தது ஜப்பான். அதற்கு காரணம் அவர்களுக்கு இருந்த பல நெருக்கடிகள் தான் இந்த உலகப் போரில் அவர்கள் ஈடுபடுவதற்கு காரணம். இயற்கையிலேயே ஜப்பான் ஒரு இயற்கை சீற்றங்களின் மேல் அமைந்த ஒரு நாடு. அது இப்போதும் கூட எரிமலைகளுக்கு மேல், பூகம்பத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நாடு அது. அடுத்ததாக ஒரு பெரும் பூகம்பம் வரப்போகிறது, ஜப்பானில் தான் வரப்போகிறது சொல்கிறார்கள். பேரழிவு தருகின்ற பூகம்பம். அது வந்தால் ஜப்பானிலே முக்கால்வாசி நாடு காணாமல் போய்விடும் என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு நாடு அது. எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்கின்ற நாடு அது. இயற்கை வளங்கள் மிக குறைவு. அந்த நாடு முதலாம் உலகப் போரிலிருந்து இந்த இரண்டாம் உலகப் போருக்கான இடையிலே இருக்கக்கூடிய 30 ஆண்டு காலம் பிற நாடுகளால் துன்புறுத்தப்பட்ட நாடு. தன்னிடம் எண்ணெய் வளம் இல்லை, கனிம வளம் இல்லை. அந்த காரணத்தினால்தான் பிற நாடுகள் நம்மை ஆட்கொள்ள நினைக்கின்றன என்ற கருதி அவர்களும் பிரிட்டன் போல
அமெரிக்கா போல பிரான்ஸ் போல நாம் பிற நாடுகளை காலனியான நாடுகளாக ஆக்கிக் கொண்டால் அந்த வளங்களை வைத்து நம்முடைய நாடை செழிப்பாக மாற்றலாம் என்று கனவு கண்டிருந்த தருணம் 1939ஆம் ஆண்டு அவர்கள் இந்த இரண்டாம் உலகப்போர் தருணத்துக்காக காத்திருந்து ஒரே நேரத்திலே அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த துறைமுகத்திலும் சரி, ஒரே நேரத்திலே அந்த துறைமுகத்தில் பேர்ல் ஹார்பர் துறைமுகத்திலும் மலேசியாவுடைய கிளந்தான் மாநிலத்திலும் சிங்கப்பூருடைய அந்த நகரப்பகுதியிலும் ஒரே நேரத்தில் அவர்கள் குண்டு வீசினார்கள். அதுதான் முதல் புள்ளி. இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்கான முதல் புள்ளி அதுதான். முதலாம் உலகப் போர் அரசனை சுட்டுக் கொன்ற போது, பேரரசனை சுட்டுக் கொன்ற போது தோன்றியது முதலாம் உலகப் போர் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த இரண்டாம் உலகப் போர் இந்த பேர்ல் ஹார்பர் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய அந்த துறைமுகத்திலும் கிளந்தான் மாநிலத்தில் அவர்கள் மீது அவர்கள் குண்டு வீசியது சரி. ஆனால் இந்த கிளந்தான் மாநிலத்தில் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் அவர் குண்டு வீசினார்கள். அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது. டிசம்பர் 8ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. அந்த தருணத்திலிருந்து இரண்டாம் உலக போர் உலகெங்கும் வெடித்து கிளம்பியது. தொடக்க காலத்திலே இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் உலக நாடுகளெல்லாம் எந்தெந்த நாடுகளெல்லாம் பிரிட்டனுடைய காலனி நாடுகளாக இருந்தனோ அவற்றையெல்லாம் கவர்ந்து தன்வசப்படுத்திக் கொண்டே வந்தது. அவருடைய இந்த கிரிக்கெட் பாணியை சொன்னால் எல்லா விக்கெட்ஸையும் வீழ்த்தி கொண்டே வந்தது. அப்படி ஜெர்மன் கூட தன்னுடைய ஒரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது ஹிட்லருடைய தலைமையில. ஆனால் ஜப்பான் மன்னர் ஹிராகுட்டோடைய தலைமையிலே ஆணைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு உலகெங்கும் அது சென்று கொண்டிருந்தது. மிக குறிப்பாக அவருடைய திட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்தியாவிற்குள்ளே நுழைய வேண்டும், கிரேட்டர் ஏசியா என்று சொல்லப்படுகின்ற அகன்ற ஆசியாவை அமைக்க வேண்டும் என்று அவருடைய திட்டமாக இருந்தது. அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சயாம் பர்மா மனவளை பாலம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சிங்கப்பூரில் தொடங்கினா மலேசியா வழியாக தரை வழியாக வந்து மலேசியாவிலேருந்து தாய்லாந்து வந்து தாய்லாந்திலிருந்து நேராக பர்மா உடைய ஒரு பகுதி, அப்படி தாய்லாந்துலேருந்து நேராக காடு வழியாக கடந்து நேராக அப்புறம் பர்மா வரணும். பர்மாவை கடந்து நீங்கள் அப்படியே அந்த அரக்கான் பள்ளத்தாக்கு வழியாக அப்படி நுழைந்து வந்தீங்கன்னா, இல்லை தரை வழியாக வந்துட்டீங்கன்னா நேராக அடுத்து இந்தியா. அதில் இம்பால் முனை ஒரு பக்கம் வந்துடும், கொஹிமா வந்துடும், அந்த பக்கம் நாகாலாந்துடைய கொஹிமா வந்துடும். நீங்கள் நேரடியாக வந்து அதுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரது ரொம்ப எளிமையாக. அவர்களுக்கு இந்தியாவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஜப்பான் முதல் நேரடியாக இந்தியாவை என்று சொன்னால் ஒரு அகண்ட ஆசியா என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். கிரேட்டர் ஏசியா என்று அவர்கள் அந்த பாதைக்குள்ளே அந்த கனவு திட்டம் வெகு காலமாக அவர்கள் தன்னுடைய கனவிலே அந்த திட்டத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காகத்தான் அவர்கள் மலேசியாவுடைய கிளந்தானை அவர்கள் குண்டு வீசினார்கள். இல்லாட்டினா அவர்கள் பேர்ல் ஹார்பரில் குண்டு வீசினவங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கக்கூடிய இந்த கிளந்தான் மாநிலத்திலும் சிங்கப்பூரிலும் குண்டு வீச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அவர்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே காலெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 400 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த வழியிலே ஒரு ரயில் பாதை அமைத்தாக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி ரயில் பாதை மட்டும்தான். இந்த திட்டம் வந்து 1910ஆம் ஆண்டிலேயே பிரிட்டிஷ் அந்த ஆட்சி பேரரசு அவர் இந்தியாவை ஆண்டு கொண்டாலும் அவருடைய இந்தியாவுடைய ஃபர்தர் இந்தியா என்று தான் சொல்லுவாங்க. பர்மாவே அவங்க பர்மாவை தனி நாடாக வச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய நீட்சி ஃபர்தர் இந்தியா என்று வைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த திட்டத்தை அவங்க தான் முதல்ல வகுத்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அதற்கு எவ்வளவு மில்லியன் கணக்கான பணம் தேவைப்படும் என்று 1910 எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள், அது கற்பனைக்கு எட்டாத ஒரு திட்டம். அதை எப்படி செயல்படுத்துவது? சூரியன் அஸ்தமனம் ஆகாத பேரரசு என்று சொல்லப்பட்ட அந்த பிரிட்டனே தன்னால் இயலாது என்று தடுத்து வைத்திருந்த அந்த திட்டத்தை கையில் எடுத்தது ஜப்பான். ஒரு சின்ன நாடு. நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த கடல் குதிரை மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அளவுலேயே ரொம்ப சின்னதுதான். அந்த மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெருதுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஆளும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வேகத்தோடு இருந்தவர்கள். அப்போ இந்த இடத்த பிடிச்ச உடனே இது ரொம்ப விரிவாக நம்ம போகணும். அந்த நேரம் ரயில் பாதைகளே நம்ம நேரம் செய்துவிடுவோம். இவர்கள் உள்ளே வருகிறார்கள் தெரிந்தவுடன் பிரிட்டிஷ் பேரரசு, இந்த பிரிட்டன் மலேசியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் பெருமக்கள், அதே போல சிங்கப்பூரை ஆண்டு கொண்டிருந்தவர்கள், பர்மாவில் இருந்தவர்கள், மொத்த அந்த பகுதியில் இருந்த எல்லா பிரிட்டன்காரங்களும் அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு ஓடிவிட்டார். அப்படியே தாங்கள் நம்பி கொண்டு வந்திருந்த லட்சக்கணக்கான மலேயாவுடைய ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் முதல்
எங்கெங்கெல்லாம் அவர் தொழிலாளர்களை கொண்டு வந்தாலும் அவையெல்லாம் அப்படியே விட்டு நம்ம ரொம்ப பேச்சுவார்த்தை சொல்லுவோம், அம்போல் விட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்போல் விட்டுட்டு இவர்கள் மட்டும் கப்பல் ஏறியும் விமானம் ஏறியும் தப்பித்து விட்டார்கள். எப்போது அவர்கள் பேர்ல் ஹார்பர்ல அந்த குண்டு வீசினார்களோ அப்போதே இவர்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டு ஓடிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ரயில் பாதை அமைத்தால் உடனே அவர் முதலில் தொடங்கியது ரயில் பாதை அமைப்பதுதான். இந்த ரயில் பாதை திட்டத்தை அவர்கள் உள்ளே வரும்போதே எப்படி தொடங்கலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் கைதிகளாக போர் கைதிகளாக குடிபட்டு இருந்த பிரிட்டனை சேர்ந்த போர்க்கைதிகள், அமெரிக்காவை சேர்ந்த போர்க்கைதிகள், நேச நாட்டு போர்க்கைதிகள் மொத்தமா நெதர்லாந்து, கனடா போன்ற ஆஸ்திரேலியா போன்ற அத்தனை நாட்டு போர்க்கைதிகள் 60,000 பேர். இந்த 60,000 போர்க்கைதிகளை கொண்டு இதை தொடங்கலாம்னு அவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் இந்த திட்டத்தை செஞ்சாங்க. இந்த திட்டத்தை உலகத்தில் இப்படி ஒரு திட்டத்தை அவர் யாரும் செயல்படுத்திருப்பாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த திட்டம் தொடங்கப்பட்டது 22 ஜூன் 1942. அப்போதான் பேங்காக்ல இருந்து 80 கிலோமீட்டர் இருந்த பேங்காக் அப்படின்ற ஒரு பகுதியும் அந்த பகுதியிலிருந்து இந்த பாதை தொடங்குச்சு. பொதுவாக எந்த செயலை தொடங்குவதாக இருந்தால், இப்போ கட்டுமான பணியை தொடங்குவதாக இருந்தால் ஒரு இடத்துல தான் தொடங்குவாங்க, ஒரு இடத்திலிருந்து தான் தொடங்குவாங்க. ஆனால் இந்த பணி தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து 80 கிலோமீட்டருக்கு அப்பால் பாங்காக் என்ற இடத்துல இருந்தும் பர்மாவுடைய எல்லை பகுதி மோல்மின்ற இடத்துல இருந்து 55 கிலோமீட்டர் பக்கத்துல இருந்த டான்பிஷா அப்படிங்கிற இடம், அங்கிருந்து காட்டு பகுதியிலிருந்து அங்கேருந்து அந்த பகுதியிலும் ஒரே நேரத்தில் 22 ஜூன் 1942 ஆண்டு அன்றைக்கு இந்த ஒரே நேரத்தில் இந்த பணி தொடங்கும். அப்போ அவங்க ஏற்கனவே இந்த திட்டத்தை போட்டு வச்சுட்டாங்க. எந்த பகுதியில் இந்த தொடங்கணும், எந்தெந்த பகுதியிலேருந்து அது வரும், எத்தனை பேர் வேலை செய்யணும், யார் யார் எங்கிருந்து வழி நடத்தணும், அது போன்ற திட்டங்களை எல்லாம் அவர்கள் முதல்ல அவங்க போட்டு வச்சிட்டாங்க. அப்படி திட்டங்களை போட்டு வைத்து விட்டு அவர்கள் இந்த போர்க்கைதிகளை இதில் ஈடுபடுத்தினாங்க. நீங்க இந்த ரயில் பாதை பணினா நம்ம இப்போ இங்க இருக்கிற மாதிரி தஞ்சாவூர்ல திருச்சி போற மாதிரி சமதளத்தில் போற பாதை, அதுவே கடினமான பாதை தான். உலகத்துல இது மாதிரி ஒரு ரயில் பாதை கிடையாது. இப்பதான் நம்ம ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ரயில் மிகப்பெரிய உயரத்துல பள்ளத்தாக்குகளுக்கு மேல போகுது, மலைகளுக்கு மேல போகுது. அந்த காலத்துல இது மாதிரி மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள், பெரிய மலைகள், அகன்ற காடுகள், பெரிய காட்டாறுகள், அது வழியா போன அப்படியே போனாங்க. ஒரு தனியாக வச்சிருக்கீங்களா அது? அப்படி நிறைய பகுதிகளை பெரிய பெரிய ஆறுகள், காட்டாறுகளை எல்லாம் தாண்டி கொண்டு தான் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரயில் அந்த பாறை ஓரமா மலை அப்படி செதுக்கி அதுக்குள்ள அந்த ரயில் போற மாதிரி போட்டுருக்காங்க. அது மாதிரியான ஒரு பணி. அப்போ இந்த 60,000 போர்க்கைதிகளையும் 2 பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அங்கேயும் கொண்டு போயிட்டாங்க, இங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. பர்மாவில் இருந்த அரிசி வயல்களில் உழைத்த அந்த ஏழை உழவர்கள், உழவு கூலி தொழிலாளர்கள், வேற யாரும் இல்லை, தமிழர்கள். அங்கிருந்து அவர்களை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க கொண்டு வரும்போது சொன்னதுதான், ஒரு வேலை தொடங்க போகிற ரயில் பாதை போட போகிற வேலை, எல்லாருக்கும் நல்ல சம்பளம், எல்லாருக்கும் அருமையான சம்பளம், டாலரில் பணம் தருவோம் நாங்கள். அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி வரும்போது உங்களுக்கு அந்த கிராஜுவேட்டின் பணிக்கொடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தருவோம்னு சொல்லி நிறைய சொற்கள், சீனிக்கு காக்கா மகளான கொண்டு போனாங்க இலங்கைக்கு மலேசியாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அதே மாதிரி இந்த பக்கம் மலேசியாவிலையும் இந்த ரப்பர் தோட்டங்களில் வேலை எடுத்துட்டாங்க. இந்த பிரிட்டிஷ்காரர்கள் போன உடனே, பிரிட்டிஷ்கார முதலாளிகள்லாம் போனோடனே வேலை இல்லை, ரப்பர் பால் எடுக்க முடியும், அதை எங்கே விற்கிறது? அப்போ தமிழர்கள்லாம் பட்டினி கிடந்தார்கள். அப்போ அவங்ககிட்ட போய் உங்களாம் ஒரு பெரிய வேலை, தாய்லாந்துலேருந்து ரயில் பாதை போடுற வேலை, உங்களெல்லாம் நேரம் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி இத்தனை பணம் உங்களுக்கு முடிச்சோடனே பணம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்கத்தில் வேலை தரும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களே ஏமாற்றி கொஞ்சம் பேர் அப்படி கூட்டிகிட்டே வராங்க. ஏன் அப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னா, இந்த 60,000 போர்க்கைதிகள் அவங்களுக்கு போதவில்லை இந்த பணிகளை செய்வதற்கு. இவர்களை வழிநடத்துவதற்காக ஏறத்தாழ 12,000 ஜப்பானிய ரயில்வே பொறியாளர்கள் இருந்தாங்க. ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுகிற ரயில் கட்டுமானத்தில் உலகத்திலே தலை சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டால் ஜப்பானியர்கள் தான். அவர்களை மாதிரி ரயில் பாதை போடுறதுக்கு நுணுக்கமாக செய்வதற்கு உலகத்தில் ஆட்களே கிடையாது. இப்போ நம்ம வந்து உலகத்தில் 5வது பெரிய ரயில்வேவாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த காலத்திலே ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தாங்க. அப்படி ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தால் மட்டுமே தான் முன்னாடி இது பரவாயில்ல. அப்படி அந்த ரயில் பாதையை என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தால் தான் நம்ம அதை போட முடியாத உண்மையை தெரிஞ்சுக்காங்க. அப்போ இதற்காக வந்து இந்த பணிகளுக்காக ஆளை திரட்ட ஆரம்பிச்சாங்க.
அப்போ ஜப்பான் ராணுவம் தான் அந்த ஆள் பிடிக்கிற வேலையில் ஆரம்பிக்குது. நீங்கள் ஜப்பான் ராணுவம் பிடிச்சி வச்சிருந்த அங்கே சிங்கப்பூரில் மலேசியாவில் இருந்தது, பர்மா வரைக்கும் இருந்தது ஜப்பான் தான். வேறு யாரும் இல்லை. அப்போ நேதாஜிலாம் வரவே இல்லை. இது 42ல் நேதாஜி உள்ளே வரும்போது 43. அப்போ 42ல் அவங்க வரும்போது ஜப்பான் ராணுவம் எல்லாருமே பார்த்தா ஜப்பான் ராணுவம் அவங்களுக்கு அத்தனை ஆட்கள் கூட ராணுவத்தில் இல்லை. அதனால கொரிய ராணுவத்தை அவங்க அப்படியே வாடகை எடுக்கிறாங்க, ஹயர் பண்ணுறாங்க. இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைனில் போர் புரியறதுக்கு உலக நாடுகளில் கூட யாரெல்லாம் போர் புரியலாம், ரஷ்ய வீரராக போர் புரியலாம், உங்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க. இதே மாதிரியான வேலையை உலகத்தில் அறிமுகப்படுத்தினது ஜப்பான் தான். அப்படி ஜப்பானியர்களுக்கும் கொரியாக்காரருக்கும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது. அப்படி அவர்களையும் உள்ள கொண்டு வந்து அந்த ராணுவன்றதே ஒரு கொடுமையான ஒரு ராணுவம் உலகத்திலே அந்த ஜப்பானிய ராணுவம். அவர்கள் ரொம்ப போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக போரிடுவார்கள். போரில் தோக்காமல் இருந்தால் தன்னை கழுத்து தானே கட்டிடுவாங்க, எடுத்து துப்பாக்கி வச்சு தான் போடுவாங்க. இடுப்புல ஒரு கத்தி எப்பவுமே இருக்கும். ரொம்ப அது வந்து சில இந்த பஞ்சாபிஸ் போட்டிருப்பாங்க இடுப்புல ஒரு கத்தி, அது பயன்படுத்தே இருக்கும், அது கத்தி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஜப்பானியர்கள் அப்படி கிடையாது. அது எப்போ வேணால் பயன்படுறாங்க, பூர்த்திக்கு வைப்பாங்க தினந்தோறும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணாலும் கத்தி எடுத்துட்டு போனால் நேரம் ஒரே குத்து தான், பிசிவெல்லாம் கிடையாது, ஒரே குத்து நல்லா குத்துடுவாங்க. இல்லாட்டி வயிற்று வைக்கிடுவாங்க அப்படியே பார்க்க. அது பேர் ஹராகிரின்னு பேர் ஜப்பானிய பாஷையில், ஜப்பானிய மொழியில் அப்படி ஹராகிரி பண்ணிக்குவாங்க. அப்பேற்பட்ட வீரர்கள் அவங்க. அது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆள் பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தோட்டங்களுக்குலாம் போய் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் யார் ஆண்கள் இருக்காங்க, திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்தந்த தோட்டங்களுடைய முனையில் இந்த லாரின்னு சொல்லப்படுகிற இந்த கனரக வாகனத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதில் ஏற்றி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கண்டிப்பாக வந்தே ஆகணும், அரசாங்கத்துடைய ராணுவத்துடைய ஆணை அப்படின்னு. யார் வரலையோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கழுத்தை வெட்டி அந்த தோட்டத்துக்கு முன்னாடி இந்த வேலி மேலே குத்தி வச்சுருக்காங்க அப்படியே. அப்போ இதை பார்த்து அதை அப்படி யாரும் எடுக்கக்கூடாது, அது அப்படி தான் இருக்கும். அதனால் இவங்களுடைய இந்த சித்திரவதைகள், இவங்களுடைய கொடுமைகளை பார்த்து அந்த மக்களை என்ன பண்ண தானே பயந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரயில் பாதைக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஏதோ ரயில் பாதை போகிறதுக்கு நம்ம சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ஏறி இந்த லாரியாக ஒரு செல்கிறார். அப்புறம் இந்த ஆள் பிடிக்கிற பணிக்கு ஒரு ஆள் பத்தவே இருக்கும், அது லட்சக்கணக்கில் தேவைப்படுறாங்கன்னும் போது அவர் சுத்தமாக பத்தலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு வெவ்வேறு இரவுகளில் போய் எந்தெந்த வீட்டில் தூங்குறாங்களோ கட்டோட தூக்கிட்டு போயிடறாங்க. தூக்கி கொண்டு போய் நேராக அந்த லாரியில் ஏற்றலாம். ஏற்றின பிறகு தான் நமக்கு தெரியும். வீட்டில் சொல்லியிருப்பாங்க, போய் இந்த மளிகை சாமான் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொருளை வாங்க போன போது அந்த வழியில் என்ன பண்ணிடலாங்க கேட்டிங்கன்னா, வழியில் அவனை போனவனை கையை பிடிச்சி அப்படியே பிடிச்சி கடத்துறது. ஆள் கடத்துறது ரொம்ப பெரிய இதாக இருக்கும். சில பேர் குடும்பங்களோட போய் வேலை பார்ப்போம்னு தானாவும் அப்படி வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படியாக அவர்கள் கொண்டு போனாங்க. திரையரங்கங்களில் வந்து கோலாலம்பூர் மாதிரியான நகரங்களில் கூடிய திரையரங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தியாகராஜ பாகவதுடைய படம், அப்போ தியாகராஜ பாகவத பேரை கேட்டாவே மக்கள் அப்படியே ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடிடுவாங்க. அப்படி அந்த திரையரங்கத்துக்குள்ள கொலைசியம் ஒரு திரையரங்கம் இருக்குது, அதான் பெரிய திரையரங்கம். ஒரே நேரத்தில் ஒரு 1000-2000 பேர் பார்ப்பாங்க. அந்த திரையரங்கத்தில் கொண்டு வந்து அப்புறம் படம் போட்டுட்டு இருப்பாங்க. படம் போயிட்டே இருக்கிறவங்க அப்படியே ஒரு ராணுவம் சுற்றி வளர்ச்சிட்டு அடுத்த கதை முடிவாங்க. வேற எங்கேயும் மறுக்கதை வழியாக படம் முடியும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டால் அப்படியே நேரம் மாறி கேட்குது. நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது, இல்லாட்டி உங்களை வந்து அப்படியே சுற்றுவாங்க அதே இடம். இப்படியாக ஆட்களை கடத்தி கொண்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாதையை கொண்டு போகிறாங்க. தாய்லாந்துடைய இந்த பேங்காக் வரைக்கும் அவங்களை கொண்டு போவாங்க. நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, மலேசியாவிலேருந்து பேங்காக் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரயிலை கொண்டு போவாங்க. ரயில்னா இந்த பயணிகள் ரயில் கிடையாது, அது வந்து இந்த சிமெண்ட் மூட்டைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு போகிற சரக்கு ரயில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரயில். இது இந்த மாதிரி ரயில் தான். இதில் கூட வந்து அவங்க மேலே ஏறி பார்த்துருக்காங்க. ஆனால் அது மேலே பார்த்து மொட்டை ரயில்னு சொல்லுவாங்க. அது பேர் அது மூடப்படாத ஒரு ரயில். அதுக்குள்ளே வச்சு ஏற்றிடுவாங்க எல்லாரையும். நீங்கள் வழியில் எங்கேயுமே வண்டி நிற்காது, ரயில் நிற்காம போகும். அவங்க எங்கே சாப்பாடு ஏற்றுறாங்களோ, சாப்பாடு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல சாப்பாடு இடத்துல மட்டும் நிறுத்துவாங்க. அது வயல் நீங்கள் இயற்கை உபாதை எதுவுமே போக முடியுங்க, அப்படியே இருந்தால் அப்படியே அதில் போக வேண்டியது. அப்படி போகும்போது வழியில் யாராவது தப்பிப்பாங்கன்னா, முன்னாடி ஒவ்வொரு பெட்டிக்கு பக்கத்துலேயும் ஒரு 2 பெட்டிக்கு ஒரு இடத்துல வந்து அந்த ஜப்பானிய ராணுவர்கள் இருப்பாங்க. நீங்கள் இறங்கும்போது வெளியே குதிச்சுருவாங்க சில பேர், அப்படியே அங்கே சுற்றுவாங்க. அப்படி போகும்போது அந்த குருவி சுருண்டு சாகிற மாதிரி செத்து போயிடுவாங்க. இதற்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க யாரும் தப்பிச்சு போகணுன்ற எண்ணத்தையே பல பேர் விட்டுட்டாங்க. இன்னும் என்ன பண்ணால் அவனுக்கு பேரே தலைவெட்டின்னு தான் பேர், தலைவெட்டின்னு தான் பேர் ஜப்பான் கேமுக்கு. அவன் என்ன பண்ண தலையை வெட்டினா அப்படின்னா, அந்த ரயில் என்ஜின் இருப்பாங்க, அது முன்னாடி ஒரு இது போட்டு தொங்க விட்டான். 2-3 தலையை தொங்க விட்டோன்னே யாருக்காவது அதில் போகணும்னு போக முடியாது. இயற்கை உபாதை கிடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு முறை விடியற்காலை நேரத்தில் நிறுத்துவோம் வயல்வெளியில் போயிட்டு நீங்கள் திரும்ப ஏறி. இப்படியாக இந்த ரயில் போயிட்டே இருக்கும்போது யாரும் அப்படியே எல்லாரும் போனாங்க. போய் இறங்கி பேங்காக்ல இருந்து இறங்க வச்சு என்ன பண்ணா, அப்படியே அங்கிருந்து நடந்தே போனாங்க. எப்படி இலங்கைக்குள்ள போகும்போது தலைமன்னார்லேருந்து நடந்து கண்டிக்கு போனாங்க, அந்த மாதிரி நடக்க வைக்கப்பட்டே 100கணக்கான கிலோமீட்டர் தூரம் போனாங்க.
அவங்க இறங்கின பிறகுதான் தெரிந்தது இந்த தமிழர்களுக்கு அதிகம். இந்த அவர்கள் அழைத்து போன ஏசியன் லேபரர்ஸ் என்று தான் பிரிட்டிஷ்காருடைய ஆவணங்கள் சொல்கின்றன. ஆஸ்திரேலியாவுடைய வீரர்கள் அந்த காலத்தில் இருந்த அந்த எழுத்தாளருடைய ஆவணங்கள்லாம் சொல்லுது. ஆனால் ஏசியன் லேபரர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய தொழிலாளர்களில் 90% பேர் தமிழர்கள். அது இந்த பக்கத்துல, பர்மா பக்கத்துல என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னுடைய நான் திரட்டிய தகவலின்படி அதிலேயும் கூட 80 விழுக்காட்டினர் தமிழர்கள், 20 விழுக்காட்டினர் பர்மியர்கள். அவ்வளவுதான், வேற யாரும் அதில் கிடையாது. அப்புறம் அந்த போர்க்கைதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். இந்த பக்கம் தான் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஏன்னா இங்கிருந்து தொடங்கி வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கிருந்து வேலை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து 115 கிலோமீட்டர் பர்மாவில், இங்கேருந்து தாய்லாந்திலிருந்து 300 கிலோமீட்டர், மொத்தம் 415 கிலோமீட்டர் நீளமுடைய பாதை இந்த பாதை. அப்ப இந்த பாதையில இந்த கொண்டு போனவங்க நடந்து போறாங்க. போகும்போது தான் இறங்கின பிறகு அவங்க தெரிஞ்சது அந்த காட்டுக்குள்ள நடக்க வைத்து அழைக்கப்பட்டு போறாங்க. போற வழியெல்லாம் மனித உடல் சிதறி கிடக்குது. அதை காலால விளக்கி விட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க, போறாங்க. அப்படி எல்லாருமே வயசானவங்க போகும்போது அப்பாவும் பிள்ளையும் போறாங்க. அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு முடியாம அப்படி கீழே விழுந்தாருன்னா அவரை வந்து தண்ணி கொடுக்க முடியாது. அவன் அந்த ஜப்பானிய வீரன் அந்த துப்பாக்கியோடைய அடிக்கட்டையால் ஓங்கி அடிப்பான் பின்மடையில். உங்களுக்கு உயிர் போனாலும் போயிடும், பின்பக்கம் அந்த சதுரியறனால இறந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணாங்க இவங்க, அப்படியே பெத்த அப்பாவாங்க விட்டுட்டு, பிள்ளையா இருந்தாலும் அப்பா விட்டுட்டு அப்படி நடந்து போக வேண்டியதான். அவங்க அப்படியே படுத்துட வேண்டிய, அதோட முடிஞ்சு போச்சுட்டாரு. அது மாதிரி நிறைய பிணங்கள் இருக்கு சாலை ஓரத்துல, நிறைய பிணங்களா கிடக்குது, அழுகி போன பிணங்களா கிடக்குது. அப்போதே இறந்து போகாம இருக்கு. இறக்க போகின்ற தருவாயில் இருந்தவங்களும் அப்படியே இருக்கிறாங்க பாதை. அப்ப இந்த பாதையை கடந்து போகும்போது இதுதான் நம்ம கடைசி பயணம், நம்ம யாரையும் சந்திக்க போவதில்லைன்ற எண்ணத்தோட தான் அவங்க அந்த விபத்தில் போறாங்க. சில பேர் குடும்பங்களோடு போனார்கள், சில பேர் தங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள், சில பேர் இனிமேல் வாழ்நாளில் நாம் இனிமேல் யாரையும் பார்க்க போவதில்லை என்று தன்னந்தனியாக வந்து மாற்றிக்கொண்டாங்க. இப்படியாக அவர்கள் போனாங்க. வேலைக்கு ஏற்றா போல ஒரு குழுவா அவங்களை பிரிச்சுட்டு அங்கே போன பிறகு இவங்க போற வழியிலே பல பேர் செத்து போறாங்க. புலியை கடிக்குது போற வழியில, பாம்பு கடிச்சு செத்து போறாங்க. நச்சு பூச்சிகள், தாய்லாந்துடைய காடு பெரும் காடு. அது காடுன்னு சொல்லும்போது இருட்டு வந்து அது பெரும் காடு. அது அந்த காட்டுல வந்து இவர்கள் போகும்போது விஷ பூச்சிகள், நிறைய பூச்சிகள் இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம் அப்படி இருக்கிறாங்க. இவர்கள் தங்கும் நன்றி. அவர்கள் தங்கும் இடம் கொண்டு போய் விட்ட பிறகு ஒரு விளக்கு ஏற்றிருந்தா அது ஒரு மணி நேரம் கரண்ட் வந்துருக்கோம். ஆனா பல விளக்கு எரிந்த உடனே இயற்கையே எங்களுக்கு நம்ம இருட்ட போக்கின்னு வந்துச்சு. அப்ப இரவும் பகலும் இந்த வேலைகள் நடக்குது. அப்ப தங்கறதுக்கு தூங்குறதுக்கு இவர் கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரு வெறும் 4 மணி நேரம் தான். ராத்திரி அப்போ இவங்களை கொண்டு போய் பிரிச்சு யாரை வேலை செய்ய, யார் வந்து மரத்தை வெட்டுறது, அது ஸ்லீப்பர் கட்டை செய்யறதுக்கு, அவங்க யார் உடம்பு வலுவானவங்களா ஸ்லீப்பர் கட்டை வெட்டுறதுக்கு, அப்புறம் கல் உடைக்கிறதுக்கு தனியான ஆட்கள், இந்த பாதையை சமப்படுத்துறதுக்கு தனியான, இப்படி பலவிதமாக வேலைகளை பிரித்துக் கொண்டு இவங்களை ஒவ்வொரு பகுதியும் அனுப்புறாங்க. இப்படி தங்குற இடத்துக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து வெறும் 4 மணி நேரம் தான் தூக்கம் போகுது. ராத்திரி 12 மணிக்கு போடுவாங்க, காலை 4 மணிக்கெல்லாம் 2 மணி 4 மணிக்கெல்லாம் அந்த மணி அடிச்ச உடனே வாய் சுருட்டி எழுந்து போய் நேரா பணிகளத்தை தான் போகணும், வேற எங்கேயும் நீங்க போகக்கூடாது. அப்படியான வேலைகள் செய்யறாங்க அவங்க. இரவும் பகலும் இந்த வேலைகளை அவங்க செய்யறாங்க. அப்ப இந்த பணிகள் செய்யும் போது இவங்களுக்கு வந்து இரவு படுத்துக்கிற நேரம் 4 மணி நேரம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா பகல்ல அந்த கடுமையான வெயில், அது கடுமையான வெயில் பகல்ல இருக்கும், இரவுல கடுமையான மழை பெய்யும். அதான் தாய்லாந்து காலையோடைய சிறப்புங்க, கொடுமை, சிறப்புள்ள கொடுமை அதுதான். அப்படி இந்த மழை பெய்யும். இது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த புலி சிறுத்தைகள்லாம் இரவு வந்து தூங்கிட்டு இருக்கவங்களை வந்து கவி எடுத்துட்டு போயிடும், கழுத்தை பிடிச்சி கவி எடுத்துட்டு போயிடும். மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு போயிடும். அப்ப இந்த சின்ன பிள்ளைங்க 12 வயசு பிள்ளைங்க 10 வயசு பிள்ளைங்க அதான் தூக்கி போயிடும். அதோட அவ்வளவுதான், தூக்கி போனா அவ்வளவுதான். அப்புறம் பாம்பு எப்போ வருது, மின்சாரம் எதுவுமே கிடையாது. நீ அந்த காட்டுக்குள்ள அந்த இடங்களுக்கு பேர் வந்து அந்த குடிசை, அந்த கூரை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. முழுக்க சேரு எங்க பார்த்தாலும் சேரு. இந்த சேத்துல எப்படி தூங்குவீங்க, கோணி பைய போட்டு தூங்குறாங்க வைக்கிறாங்க. அந்த நேச நாட்டு படை வீரர்களுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பூத்தாயின்னு பேர் இந்த ஜப்பானிய பாஷையில. இந்த பூத்தாயில தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க.
அது பேர் தமிழ்ல அவங்க வச்ச பேர் வந்து தமிழ்ல இவங்களாம் வச்ச பேர் மரண வலைன்னு வச்சாங்க. தமிழர்களுக்கு பாருங்க அந்த இது சூழ்நிலையில கூட ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. ஜப்பான்காரன் பேர் வைக்கிறான் தலைவெட்டி, அவன் தலையை வெட்டினா அவன் பேர் தலைவெட்டியான், தலைவெட்டி வரண்டா அப்படின்றது. அப்புறம் இவனுக்கு பேர் மரண வலை. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழர்களுடைய அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டு இந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் கூட தமிழை மறக்காம வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். எவ்வளவு பொறுமையான சூழ்நிலை. அது மாதிரியான ஒரு சூழல்ல இவர்கள் இருந்தார்கள். இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டது வந்து மண்வெட்டி, வெறும் சின்ன சின்ன உளிகள், சின்ன சின்ன கத்தி, இந்த மண் வாரத்துக்கு கூட இவ்வளவுதான். அதை இதை தாண்டி வேற எதுவுமே அவங்க கொடுக்கல. அதுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இந்த வேலைகளை அவங்க ரொம்ப கருவிகளும் இல்லாம இந்த வேலைகளை அவங்க செய்யறாங்க. உணவு இடைவேளை ஒரு நாளைக்கு 15 நிமிடம் தான். இந்த உணவு இடைவேளையில உணவு மட்டும் சாப்பிடணும். நீ ஏற்றி போதே கைக்கு போகக்கூடாது வெளியில. அந்த 15 நிமிஷம் நீங்க வரிசையா உட்காரணும். சொல்ற மாதிரி பெல் அடிப்பா, நேரா போய் உட்காரணும், மணி அடிப்பா, அந்த இடத்துல நேரா உட்காரணும். வரிசையா அந்த ஒரு வரிசை கூட மாறக்கூடாதுங்க. மாறாம ஒன்று பின்னாடி வைக்கணும். அவன் ஒரு உணவு கொண்டு வருவான் அங்கிருந்து. அந்த உணவு எப்படி கேட்டீங்கன்னா, சுண்ணாம்பு அரிசியில சுண்ணாம்பு கலப்பாங்க ஜப்பான்காரன். ஏன்னு கேட்டா, பசி இன்பம் இவர்களுக்கு வந்து பசித்த அந்த சோர்வு ஏற்பட்டு இந்த வேலையில சுண்ணாம்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரிசியில சுண்ணாம்பு கலந்தா இங்க ரொம்ப சாப்பிட மாட்டேங்க. அந்த மாதிரி சுண்ணாம்பு கலந்து அதை என்ன பண்ணுவோம், அதை அவிச்சு வரும்போது அந்த வரால் மீன் இருக்கு பாருங்க, ஆத்துல ஓடுது, அந்த வரால் மீன் கொடுத்து பச்சை தீவு அதில் போட்டுருவோம். கருவாடு குண்டுல தூக்கி போட்டுருவோம். உப்பு கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இது போட்டு கொதிச்சோடு என்ன பண்ணுவோம், அப்படியே முண்டை எடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாருடைய தட்டையும் ஊற்றிட்டே போவோம். இது யாராவது சாப்பிடாம கீழே போட்டாங்கன்னா அவ்வளவுதான். அங்கேயே என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, கையில காலை வெட்டிடுவாங்க. நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, கீழே கொட்டவும் கூடாது. நீங்க அழுதாலும் அழுதுகிட்டே சாப்பிட்டாங்க. அப்ப இது வந்து உணவு கொடுக்கும்போது உணவு கொடுமையை நம்ம பண்ணலாம். இதை இவன் என்ன பல பேர் அவங்க அடிவாங்கியே செத்தான். தமிழர்கள் பல பேர் அடிவாங்கி செத்த காரணம், ஜப்பான்காரன் வேற எந்த மொழியும் தெரியாது. ஜப்பானியர்கள் என்ன சொல்றான், அவன் என்ன ஆங்கில சொல்ல கமாண்ட் பண்றான்ற விஷயமே தெரியாம அவன் பண்ற ராணுவர்கள் கமாண்ட் தான் கொடுப்பாங்க. ரைட் லெஃப்ட் இவ்வளவுதான், சிறு சிறு குறிப்புகளாக மட்டும் தான். அது மாதிரி அவன் ஜப்பான் மொழியில சொல்றான். ஜப்பான் மொழியில சொல்ற அந்த சொற்கள் புரியாம அடிபட்டு சேர்த்தவன் தான் பல பேர். உடனே அவன் அடிச்சிடும், உடனே அவன் அடிச்சதான் அவனை வேற. அப்படி அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. அவனுக்கு சில வினோதமான மனோபாவம் இருந்தது. இவர்களை வந்து அந்த காடுகளில் இருந்த தென்னை மரங்கள்லாம் முளைச்சு கொடுப்பாங்க. காடுகளுக்குள்ள அந்த தென்னை மரத்தை எழுநீர் படிக்க சொல்லுவான். எழுநீர் படிச்சும்போது மரத்தை அடிக்க வெட்டிடுவான். அவர்கள் இந்த மரத்து மேல பறிச்சுட்டு இருக்கும்போது தமிழர்கள் கீழே மரத்தை வெட்டிடுவான். அவன் கீழே வந்து செதறி இறக்கிறான் பாரு. இதை பார்த்து ஒரு ஆனந்தான். அப்ப இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய இந்த ஒரு ஆங்கிலம் சாடிசம், அப்படி ஒரு பிற்போக்கான ஒரு மற்றவர்களை துன்புறுத்தி காண்கின்ற அந்த சாடிசம் அப்படின்ற உணர்வு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அதான் சொல்றாங்க. அப்ப இந்த 3 வேளை அரிசியும் அப்படி கொடுக்கப்பட்ட காரணமும் சுண்ணாம்பு கலக்கப்பட்ட அரிசி கொடுக்குறான். இவர்கள ஜப்பான் மொழி தெரிஞ்ச சில தமிழர்கள் தான் பாருங்க, அவன் தான் கூடவே இருந்து இந்த மொழிபெயர் சொல்றதுக்கு தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவருக்கு மட்டும் சின்ன சலுகை, அவனுடைய சலுகையினால உயிர் படைத்த தமிழ் கூட இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி இந்த கொடுமையிலிருந்து தப்பிச்சு யாராவது போகலாம்னு நினைச்சா அதான் அவனுடைய வாழ்நாளோட கடைசி. தப்பிச்சு ஒரு வேளை போயிட்டானா முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது தப்பிச்சு போக முடியாது. தப்பிச்சு போய் திரும்ப குடிப்பட்டானா எல்லாரும் வேலை செஞ்சு கூப்பிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல இவன் கழுத்த ஒரே நேரத்துல ஒரு 2-3 பேர் கத்தியால வெட்டுவாங்க. இது வெட்டுற மாதிரி, இறைச்சி வெட்டுற மாதிரி. அதை பார்க்கணும் எல்லாரும். வெட்டி என்ன பண்ணுவாங்க, அதை தொங்க விட்டுருவான். அவனுடைய வேலையை இந்த தலையை தொங்க விட்டுறது தான். இல்லை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கண்ணை கட்டியெல்லாம் கட்டிட்டு துப்பாக்கியால சுடுவான் முன்ன அப்படின்னு வச்சு. அங்கேயே அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் தப்பிக்கணுன்ற எண்ணமும் வரக்கூடாதுன்றதுக்காக அவன் பண்ணான். அப்ப இது ஒரு கொடுமை. இந்த வேலை வந்து பெரிய கொடுமை. பள்ளத்தாக்கெல்லாம் திருப்பணி என்ன பண்ண, கீழே இருந்து மரக்கட்டைகளை என்ன அடுக்கி வச்சுட்டாங்க. போற வழியெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. 415 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த பாதை முழுக்க அந்த டிம்பர், அந்த மரங்கள் அடுக்கப்பட்டு விட்டன. சரி, மிகப்பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய பூமி காடு. இந்த காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன பண்ணா எடுத்துட்டு வந்து உடனே சீவி என்ன பண்ண கட்டை போட்டு கீழே கட்டை போட்டு கல்லில் கொட்டணும். இதுக்கிடையில இந்த மழை காலம், அந்த மழைக்காலம் ரொம்ப கிட்ட 7 மாசம் மழை பெய்யும். அது மழைன்னா விடாம பெய்யும். விடாம மழை பெஞ்சாலும் கூட விடாம வேலை செய்யும். மழைன்னா சாதாரண மழை கிடையாது, பெருமழை. பக்கத்தை யாரிக்காரன்னு தெரியும், அப்படி ஒரு பெருமழை. இந்த மழையில அவன் என்ன பண்ணான், வேலை செஞ்சு ஏன்னா அடிதான், எல்லாருக்கும் அடி உததான். அதனால அவன் என்ன பண்ண, பயந்துக்கிட்டே அது எதாவது அடிப்பானே தெரியாது. கையில கிடைக்கிற மூங்கில் கடி, பாறாங்கல், கையில் இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி, இதை வச்செல்லாம் அடிபட்டு செத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த மேச நாட்டு போர் வீரர்கள் இருக்காங்க, அவங்க எழுதி வச்சு குடிப்புக்கு தான் இதெல்லாம். நம்மவர்கள் அந்த நாட்டுப்புற பாடலாம் பாடி வச்சுருக்காங்க.
நாட்டுப்புற பாடலாம் நிறைய பாடி வச்சுட்டாங்க. ஆனால் அவன் எழுதி வச்சான், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவனை பார்த்தா எனக்கு அப்படின்னு சொல்லி அவனும் படாவா படுறான். அவனும் நம்ம தமிழ் மாதிரியே படுறான். ஆனால் இவனை காட்டி நான் வந்தான் படுறான். அவன் நினைக்கிறான் நம்ம போர் எழுதி நம்மளை வந்து இவன் குடும்பப்படுறான். ஆனால் எந்த காலத்தில் இவன் வந்து இங்கே கஷ்டப்படுறான், எந்த காலத்தில் இவன் வந்து கஷ்டப்படுறான்னு தான் அவனுடைய ஒரே கேள்வியாக இருக்குது. அப்போ இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த மழை காலத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இரவு பகல் வேலை செய்கிறாங்க. அப்போ போயிட்டு வந்து அப்படியே வந்து நம்ம நமக்கு போய் அப்போ நேரம் அந்த நதியில் போய் குளிச்சுட்டு வந்தால் படுறேன்னா அவ்வளோ மேலே சேரு சகதியமாக இருக்கும். அப்படி குளிக்க போனால் ஆறு முழுக்க அப்படியே பணம் மறந்துட்டு வரும். அது வேற எந்தோ கேம்ப்ல இருந்து இறந்து போனால் உடம்பு அப்படியே மறந்துட்டே வரும். எவனா சாவ செத்தாலும் அவனை குச்சி தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க, எங்கேயும் இது பண்ண மாட்டான், ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இந்த குணங்கள் வந்து பிணங்களை இதை நேரடியாக நான் அந்த ஆவணப்படம் எடுக்கும்போது பேட்டி கண்ட போது சொல்லுவாங்க, குளிக்க போனால் அப்படியே பிணங்களாக மறந்து வரணும், பயமா இருக்கும். ஆனால் குளிக்காமல் இருக்கவும் முடியாது. பிணங்களை விலக்கி விட்டு நாங்கள் குளித்து விட்டு நகர்ந்து மேலே வருவோம். வந்து விட்டு படுத்தால் இரவு அந்த 4 மணி நேரம் படுத்து எதிர்க்கும் போது காலையில் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் முதலில் எடுத்து இருக்கிறோம். ஏன்னா அந்த மழையிலே வேலை செஞ்சுக்கிட்டு ராத்திரி வந்து படுத்தவங்க பாருங்க, அங்கேயே வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்போ எடுத்து போட்டு நம்ம இப்போ இந்த காடுகளில் வந்து இந்த மழை காலம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமே இல்லை, இயற்கை உபாதையெல்லாம் வெளியே தான் கழிக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் கலந்து வந்து இவங்க குடிக்கிற தண்ணியை கலந்துது. நீங்கள் ஒரு பள்ளம் தோண்டி எதாவது தண்ணி எடுத்து குடிக்கணும், வேறு எதாவது தண்ணி கிடையாது. அப்போ தண்ணி கலந்தோடனே உங்களுக்கு காலரா வந்தது. காலராவை பார்த்தோடனே பயந்துட்டு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் காலரா வந்துருச்சோ அவங்க என்ன பண்ணுவோம், ஸ்லீப்பர் கட்டை எடுத்து வந்து ஒரு தனியாக ஒரு இது போட்டு வச்சுருவான், வரிசையை அடுக்கி வச்சுருவான். அதில் இப்படி வச்சுருவோம், ஸ்லீப்பர் கட்டை இப்படி வச்சுருப்பான், அந்த கட்டையை இப்படி வச்சுருப்பான். இதில் உடம்பு இப்படி கால் இப்படி மேலே இருக்கும், தலை வந்து கீழே இருக்கும், தலையை திருப்பி வச்சுருவான், திருப்பி கட்டிடுவான். ஏன்னா வாங்கி எடுத்தால் கீழே ஊற்றிட்டு கொண்டுருக்காங்க. இதை யாரும் அவன் செய்ய மாட்டான், நம்ம மட்டும் தான் செய்யணும். அது அடிபட்டு அது மாதிரி கிடக்கிறவங்களும் நம்ம ஆளுங்க தான். இந்த ஸ்லீப்பர் கட்டையில் அந்த இது வந்துச்சுனாலும் காலரா வந்ததுன்னா உங்களுக்கு வயிற்று போகும் வாந்தியம் வரும் உங்களுக்கு. அப்படியே இருந்துட்டு என்ன பண்ணுவான், ரொம்ப முத்தி போச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ரொம்ப காலராவுடைய எண்ணிக்கை அதிகமாக என்ன பண்ணால் அந்த ரயில் பாதை ஓரமாக பெரிய பெரிய குழி தோன்றான். இந்த இவங்களை விட்டே குழி தோன்றான், பெரிய பெரிய குழி தோண்டி என்ன பண்ணுறான், யாரெல்லாம் இறந்து போனால் கொண்டு போய் இந்த குழியில் போடுறான். குழியில் போட்டு அதை உடனே மூட மாட்டேங்கிறான். அது ஒரு வாரம் அப்படியே நடக்குது. இறக்க அந்த உடம்புல போடுறான். இந்த இறந்து போறவங்கள நம்ம தமிழர்கள் இருந்து போறாங்க, சீனர்கள் கொஞ்சம் சீனர்கள் இருக்காங்க. தமிழர்கள் தான் 90% பேர், ஒரு 6-7% சீனர்கள் இருக்காங்க. ஜாதி மக்கள், ஜாவால இருக்கக்கூடிய ஜாதி மக்கள் அவங்க மிச்சம் ஒரு 4-5% இருக்காங்க. இவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த குழியில போறோம். அந்த குழியில ரொம்ப போது அப்புறம் அதை முடிவான். ஒரு 500 வடக்கு வந்துச்சுன்னா உடனே குழியை முடிவோம். அப்ப இந்த குழிகளுக்கு குழி வெட்டுறது தனி வேலையா சேர்த்து தமிழர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த உடம்பு சரியாக போன உடம்பு எப்படி இருப்பாங்க, கை காலெல்லாம் குச்சியாக மாட்டாங்க. அவன் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க வந்து ஒரு வெள்ளைக்கார உடம்பு எப்படியா இருப்பாரு. இந்த பணி நடந்தது 15 மாதங்கள் தான். 15 மாதங்கள் தான். அந்த 15 மாதத்துல உருக்குலைஞ்சு போயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா சாப்பாடு கிடையாது, வேலை இரவு பகலும் வேலை, இப்படிதான் இருந்து இந்த மக்கள் இப்படி ஆகிட்டாங்க. இதுதான் அந்த இது காலரால ஒரு நிலை கொஞ்சம் நல்லா இருக்குன்றவங்க இங்கே போட்டுப்பான், ஒரு நிலை நல்லா இருக்கிறவனே இந்த கதியில் இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவான். அப்போ யாரெல்லாம் உடம்பு கொஞ்சம் சாராமல் இருக்காங்க கொண்டு போய் அந்த குழியில் போடுறோம், சத்தமாக போய் சேர்ந்து போடுறோம். போட்டுட்டு அந்த குழி கொஞ்சம் உடம்பு ரொம்ப ரமாக இருக்கும்போது என்ன பண்ணுவான், டீசலை ஊற்றி என்ன பண்ணுவான், பற்ற வச்சு. அப்போ பாப்பா யாரெல்லாம் இந்த மாதிரி இழுத்துருக்காங்க நம்ம போய் உயிரோட அதையும் போடுவோம். உயிரோட கொண்டு என்ன பண்ணுவோம்னா அந்த குழியில் நம்ம போடுவோம். ஏன்னா அந்த காலரா பார்த்து மலேரியா பார்த்து இது நம்ம ஜப்பான் பேர்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்ற பயம். அப்படியான இந்த இதில் குழிகள் ஏராளமான மரண குழிகள். நீங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்லீப்பர் கட்டைக்கும் 4 ஸ்லீப்பர் கட்டைக்கும் இடையில கீழே வந்து ஒரு 2 தமிழோட உடம்பு கீழே சொல்லுவோம் ஒரு கணக்கு. அப்படியாக வந்து இந்த பணிகள் இந்த இடத்துல வந்து அப்படியே பணி நடக்குது. யார் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் கணவன் நிற்க முடியாது, கணவன் இருந்தால் மனைவி நிற்க முடியாது, பிள்ளை இருந்தால் அப்பா நிற்க முடியாது, அப்பா இருந்தால் பிள்ளை நிற்க முடியாது. அப்படியே பார்த்துட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட வேண்டியதான். உங்களுக்கு எந்த வகையிலும் சிரித்து சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, ஒருத்தர் பேசக்கூடாது, போனால் படுக்கணும், அவ்வளோதான். வேற யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இப்படியான ஒரு கொடூரமான ஒரு சூழல் இரவும் பகலும் நடந்த இந்த இதில் காலரால மலேரியாவில் இறந்து போனாங்க. எங்கிட்ட ஒரு சொன்னாங்க அப்பா நாயுடு ஒருத்தர், அவரும் அங்கே போனவர். அவங்ககிட்ட வேலை வேகமாக அப்படி வேலை செய்யணும். இந்த வேலை செய்யும்போது அவங்ககிட்ட கேட்குறா, எப்பா நீ வந்து இவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா இந்த தாய்லாந்துடைய பெண்கள் இந்த படகு எடுத்து வருவாங்க. அந்த ஆட்டு ஓரமாக வந்து இந்த பொருள்லாம் விற்பாங்க, சின்ன பொருள். இவ்வளோ கிடையும் அவங்க ஒரு பிஸ்னஸ் நடக்குது பார்க்கணும். வெளியிலேருந்து வந்து இந்த பொருள் திங்கிற பொருள் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடலான்ற மாதிரி எவ்வளோ ஜப்பான்கார வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. ஒருத்தர் கேட்டார், அவருடைய நண்பர், தமிழ்நாடோட நண்பர்.
அப்படியே அவங்க என்ன பண்ணா இப்போ இடுப்புல தொடரலாம் பாருங்க, கத்தி எடுத்து ஒரே சிவிச்சுனான். அந்த தலை போய் தனியாக அந்த குழியில போய் கீழே விழுந்துச்சு. இந்த காலரா அக்கா வெட்டி வச்சாங்க அந்த குழியில போய் விழுந்துச்சு. இந்த உடம்ப சொன்னா அப்புறம் நான் பார்த்தோம்னா இந்த குழி உடம்ப தள்ளி விடாது அப்படின்னா தள்ளி விடுனாங்க. அப்புறம் இவருக்கு காலரா பிடிச்சிச்சு, அவன் போய் தள்ளி விட்டதில்லை. என்ன பண்ணானா இவருக்கு என்ன பண்ணாலும் தூக்கி உள்ள போட்டாங்க. உயிரோட இருக்கும்போது பாக்குறாரா, அவர் சொல்றாரு, என்னை தள்ளி விட்டாங்க, எனக்கு பாதி நினைவா இருக்குது, எனக்கு செத்துட்டு என்ன சுத்திக்கு போட்டாங்க உள்ளத்துக்கு, என்ன இழுத்துட்டு இருக்குது. எனக்கு மெல்லமா இப்படி கண்ணு திறக்காம பார்க்க முடியல. இன்னும் திடீர்னு மழை பெய்ஞ்சது, ஒரு சாயங்காலமா இருக்கும் பொழுது ஒரே நாப்பம் தாங்க முடியல. விடங்களுக்குள்ள விடதான் எப்படி இருப்பான். மழை பெஞ்சு என் மேல தண்ணி வந்து வாயில தண்ணி போனோடனே அப்படியே கொஞ்சம் திறந்து பார்த்தேன். ஒரே அழுகி போய் மேலெல்லாம் புடுக்கல, என் மேல ஊறி கிடந்தது. என் மேல நான் வந்து சத்தம் போடுறேன், ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஒருத்தர் வந்து கூப்பிட ஆள் கிடையாது. ராத்திரியெல்லாம் அந்த குளத்தோட கிடந்தேன். நான் கணக்கோட கடையில் படுத்துட்டு இருந்தேன். அதான் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இந்த குழியிலிருந்து உடம்புல வச்ச புழுல என்ன பண்ணா கேட்டா, இந்த நகரப்பகுதியிலாம் சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த ஃபவுண்டன் போடுவாங்க, நீர் ஊற்று. இந்த நீர் ஊற்று மாதிரி பறக்குதான், 4 மீட்டர் உயரத்துக்கு பறக்குதான். இந்த புழு சரன்னு அடிக்குதான். இது போய் சுத்தி சுத்தி வருது. அந்த புழுலாம் என் மேல விழுது. நான் பார்த்து அந்த புழுவோட மூலையில கிடந்தேன். மறுநாள் அந்த தாய்லாந்துல வர அந்த இது பண்ண வந்தாங்க. அவங்க ஒருத்தன் எனக்கு கையில் போட்டு நான் கரெக்டாக அதை பார்த்து தூக்கி விட்டாங்க. நான் குழைச்சது வாய்ப்பு. வெளியே வந்தோடனே நீ குழைச்சிக்கா போட்டு நான் பட்டா மட்டும் போய் கையை பிடிச்சதை போட்டான். உனக்கு காவல் வாங்குறாங்க பார்த்து. அப்புறம் ஒரு 8 நாள் கழிச்சு இவரை கொண்டு வந்து நேராக வந்து திருப்பி வேலை செய்ய சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த குறுமையோட உச்சம். சொல்றாங்க, குரங்குகள் வந்து தாவர பட்சி பொதுவாகவே அது வந்து மாமிசம் சாப்பிடாது. ஆனால் அந்த காட்டில் குரங்கு என்ன பண்ணுறதா, மனுஷனோட உடம்பை பிடிச்சி பிடிச்சி விளையாடுதான். இந்த பிணங்களோட உடம்பை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டு தூக்கி போடுதான். அப்போதான் என் வாழ்நாளில் முதல்ல பார்த்து இந்த குரங்குகள் புளியே கட்டிக்கிறதுக்கு இல்லை, அந்த வாழை இலை இருக்குல்ல, பெரிய பெரிய இலை இருக்கும், அந்த இலையை உடம்புல கட்டிக்க போனாங்க அப்படின்னு. அந்த கொடுமையோட அதிக உச்சத்தை என்னால் நான் சொல்றது வந்து ஒரு 2% இல்லை 3% தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அது அவ்வளவு அதிகமான சூழல். அப்ப இப்படியான வேலையெல்லாம் முடிஞ்சு மருத்துவமனைலாம் ஒன்றும் கிடையாது. மருத்துவமனை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு சொன்னா நம்ம வெட்ட வெளியில போட்டு அந்த ஸ்லீப்பர் கடையை 2 கட்டை ஒன்றாக்கி போட்டு அதில் வச்சு நம்ம எந்த பகுதியில் காயம் இருக்கோ அந்த பகுதி வெட்டியை வச்சு போடுறோம். அது இருந்தாலும் நமக்கு அழுகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஜப்பானோட கொடுமைகளை கேட்க நம்ம வந்து இப்படிதான் நடக்குமா இது மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கு காலரா மாதிரி அப்படியே போட்டு அடுத்த முகாமுக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த இடத்துல வேலை முடிச்சுன்னா அடுத்த முகாமுக்கு அப்படியே போயிடுவாங்க. அப்ப இது மாதிரி ஒரு சாதாரண வழக்கமா இருந்தது. 1943 வரைக்கும் தான் அப்படின்னாங்க. அந்த மன்னர் இந்த வேலை தொடங்கும்போது ஆணையிட்டு இருந்தாரு, இந்த வேலையை நீங்கள் 15 to 20 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். 15 to 20 மாதம் வரைக்கும் நம்ம எப்ப 415 கிலோமீட்டர், நம்ம ஊராக தான் 40 வருஷம் ஓட்டுவாங்க. ஆனால் 415 கிலோமீட்டர் நீளத்தை நீங்கள் 15 to 20 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும். சமவெளியில் இல்லை, காடுகளுக்குள்ள, பெருங்காடுகளுக்குள்ள 1000 சோதனைகள் அடுத்தடுத்து இந்த ரயில் பாதை வந்தது. நீங்க இடையில நேச நாட்டு போர், இப்போ ஜப்பான்காரங்கிட்ட வந்து விமானங்கள் வந்து எல்லாம் அவங்க வந்து மலேசியாவில், கோலாலம்பூர்ல, சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த காட்டு பகுதியில் வந்து கிடையாது. ஆனா பர்மாவுக்கு அந்த பக்கம் மணிப்பூர் எல்லையிலையும் அசாம் எல்லையிலையும் இந்த பிரிட்டிஷோடைய போர்படைகள், அமெரிக்காவுடைய போர் விமானங்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அப்பப்போ வந்து இந்த ரயில் பாதை மேல கொண்டு போறதா அவரோட வேலை. இவன் எப்ப வந்து இந்த கட்டுமானம் நடந்துட்டு இருப்பாங்க அதுக்காக கொண்டு போடுவான். உடனே இந்த விமான சத்தம் கேட்டோடனே எல்லாம் ஓடி ஒழிச்சுக்குவாங்க. ஆனா அவன் விமான சத்தம் இல்லாத விமானம் கூட வரும், வந்து கொண்டு போடுறோம், இது உடஞ்சு போயிடும். இந்த உடஞ்சு போனவங்க அடுத்த நிமிடமே என்ன பண்ண மறுபடியும் இந்த பிரிட்ஜை கட்டணும், பாலத்தை கட்டணும். இந்த பாலத்தை கட்டணும். இந்த ஆத்து மேல இருந்தாலும் சரிதான், இந்த பள்ளத்தாக்குல இருந்தாலும் உடனடியாக அந்த பாலத்தை கட்டணும். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி அவன் செய்வான்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மரக்கட்டையில இருந்து கல்லுல இருந்து எல்லாம் கொட்டி வச்சிருக்கான். அவன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பெண்கள் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, அதை நான் வந்து இந்த ஆவண படத்தை சேர்க்கவே பயந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த அம்மா வந்து சின்ன பிள்ளை, அவன் சமையல் செய்யறதுக்காக வந்தாங்க. சமையல் செஞ்சுட்டு இந்த பானத்துக்கு கீழே உட்காந்து எல்லாம் சுற்றி முதல்ல சாப்பிட்டுட்டாங்கன்னா எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பெண் மட்டும் என்ன பண்ணா, நான் பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன், அந்த நிமிஷம் பால் கொடுத்துட்டு என்ன பண்ணா வச்சுட்டு இவனை விட்டு போடுவாங்க. பிள்ளை வேலை செய்ய சாயங்காலம் தான் கொடுக்கணும். அந்த 15 நிமிஷம் இடைவெளிக்குள்ள பால் கொடுத்தா உண்டு. இந்த பால் கொடுத்துட்டே இருக்கும்போது மேலே கொண்டு போகிறாங்க. இந்த பாலத்து மேலே கொண்டு போட்டா இந்த அம்மா அந்த இடத்துல ஒரே போக இந்த அம்மா தெரிச்சு போய் அந்த விழுந்துருச்சு. இந்த அம்மா பக்கத்தில் பால் கொடுத்த அம்மா எங்கேருந்து பார்த்து 10 நிமிஷம் கழிச்சு போக மாட்டோம்னா போன வேலை பார்த்தா அந்த அம்மா அந்த செத்து போயிருக்கு, இந்த பிள்ளை அந்த செத்து போயிருக்கு. அதை விட பெரிய கொடுமை, அந்த பிள்ளையோட வாயில அவங்க அம்மாவுடைய ஒரு மார்பகம். இது அவங்க சொன்ன இந்த பகுதியை அதை சேர்க்கல ஆவணப்படம். இதை கேட்டு அது நமக்கு அரசுத்தலாமல் இருந்தது. சில இடத்துல நம்ம இந்த ஆவணப்படத்தை எடுக்கும்போது அந்த நாடுகளில் போய் எடுக்கும்போது அவ்வளவு மோசமான சூழ்நிலை. அப்படிதான் பார்த்துக்க. அதுவும் அப்போ நேச நாட்டு போர்படையுடைய விமானங்களும் உங்களை கொள்ளுது,
இந்த ஜப்பான்காரன் இவங்களை சொல்றான், இப்படி எல்லா வகையிலும் இந்த வாழ்க்கை நரகமாக இவர்களுக்கு மாறிவிட்டது, அப்படியாக இருந்தது. அப்ப இவங்களுக்கு ரொம்ப மீண்டும் 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 கட்டுறாங்க. இப்ப இவன் சோர்ந்து போய் கீழே அப்படியே நந்தாலும் உடம்பு துணிச்சு போச்சுன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? அவன் ஒரு தாரக மந்திரம் வச்சிருந்தான், அது பேர் ஸ்பீடோன்னு பேரு. ஸ்பீடோ அப்படின்னு சொன்னா நீங்க வேகம் அப்படின்னு மொழிபெயர்க்கும். அவன் அந்த ஜப்பான்காரன் சோர்ந்து இருந்தான்னு தெரிஞ்சதுன்னா ஸ்பீடோ அப்படின்னு கத்துவான். அடி வயிற்றுல விடும், அவ்வளவுதான். செத்து போற சூழ்நிலையில் இருக்க ஒரு மனிதன் கூட வேலை செய்யணும். அப்போ இந்த ஸ்பீடோவை வந்து அவங்க பயன்படுத்த எங்க கேட்டா ஹெல்ஃபயர் பாஸ் பாதி வரைக்கும் வச்சு நீங்க அது மாதிரி அதை காமிச்சு அந்த பிள்ளைங்களாம் அதை காமிச்சு வாங்க, அப்படி அதையும் சேர்த்து சொல்லிட்டு இது இவங்கெல்லாம் அங்கே இருந்து அப்போ பணியாற்றவங்க அப்போ எடுத்த பாடங்கள் நமக்கு கிடைச்சது எல்லாமே. இவங்கெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் அதில் இருந்தாங்க. இந்த பெண்கள், தமிழ் பெண்கள் எல்லாம் தள்ளுவோம் அடுத்து இந்த வேலை செய்கிறாங்க. எப்படி இந்த மரங்களை வெட்டி எப்படி வேலை செய்யறாங்க, ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க. அடுத்தது அது வந்து வண்டி வருது. இந்த பாதை இந்த இடம் தான். இது வந்து ஒரு மலையை குழந்தை ஏற்படுத்தப்பட்ட பகுதி. இது பேர் ஹெல்ஃபயர் பாஸ்ன்னு பேர். அது தமிழில் அவங்க மொழிபெயர்த்தாங்க. அதுக்கும் தமிழ் பேர் வச்சாங்க ஹெல்ஃபயர் பாஸ். அதுக்கு என்ன பண்ணா, ஹெல் அப்படிங்கிற நரகம், ஃபயர் தீ, நரக தீ கணவாய். இதுதான் அவன்கிட்ட ஒரு பெரிய இது. ரப்பருக்கு பால் மரம் பேர் வைக்கிறான், பொக்லைனுக்கு மண்பாரின்னு பேர் வைக்கிறான். இன்ன வரைக்கும் நமக்கு ஜேசிபி அது பொக்லைன் தான் நமக்கு. ஆனால் அவன் மண்பாரின்னு பேர் வைக்கிறான். அந்த காலத்துல எத்தனை வருஷம் மாடி, கிட்டத்தட்ட 100 வருஷம். அப்படி எல்லா பொருளுக்கும் அவன் தமிழ் பேர் சொல்றான். இந்த நரகத்தீ கணவாயை இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு பகுதி. இது வந்து ஏறத்தாழ 400 மீட்டர் நீளம். ஒரு மலையை கொடையான கடைசி பகுதி. இதுதான் அதிகமாக தமிழ் செத்து போனது. 400 மீட்டர் நீளம், 7.6 மீட்டர் ஆகும். இந்த இடத்த உடைச்ச பிறகுதான் அந்த பாதை ஒன்றா சேரும். அது மாதிரி தரையிலிருந்து ரொம்ப உயர்ந்த இந்த பகுதிக்கு போறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த இடத்த பணம் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். பக்கத்தில் ஒரு இதில் இறந்து போனவங்களுக்காகவே ஒரு பெரிய ஆவண காப்பு இருக்காங்க. அது இறந்து போனவங்களுக்காகவே தனியாக ஒரு ஆவண காப்பு இருக்காங்க. ஆஸ்திரேலியாக்காரங்க நடத்துறாங்க தனியாக. அப்போ இதில் போனபோது இந்த வழியெல்லாம் இப்போ கூட இந்த அந்த 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 பாறையோட ஓரமாக ஓட்ட போட்டு அந்த காலத்தில் வெடி வச்சு தகர்த்து கையால் தகர்த்து உளி வச்சு கையில் போய் உளி வச்சு தகர்க்கணும். அந்த தகர்த்த இடங்கள் எல்லாம் ஓட்டை இருப்பாங்க. அந்த ஓட்டையில் நம்முடைய மூதாதைகள் நினைவாக இப்போ கூட வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த இடத்துல காசு போட்டு அந்த இடத்துல வணங்கிட்டு போறவங்களாம் இருப்பாங்க போகிறது. அதை பார்த்தீங்கன்னா காசாக கிடையாது. காசு போடுற வேலை தமிழ்நாடு செய்கிற வேலை தான். அது மாதிரி அவங்க செய்வாங்க. இந்த இடத்த உடைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான இடங்க. இது நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த குடும்பத்தானாவே நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த மலையில அங்கங்க இது வச்சு குளை போட்டு வெடி வச்சு என்ன பண்றாங்க, மருந்து வச்சு வெடி வச்சு தான் உடனே குழந்துட்டான். அப்புறம் மண்ணை நல்ல வாரத்தில் ரொம்ப எளிதானே. அப்படி பண்ணும்போது இவங்க மருந்து நிரப்பும் போதே என்ன பண்ணுவான், அந்த ஒயருக்கு அவன் என்ன பண்ணுவான், தொடர்பு கொடுத்துருவான், கனெக்ஷன் கொடுத்துருவான். ஜப்பான்காரன் ஒருத்தர் மருந்து வச்சுட்டு இருக்கும் போதே கனெக்ஷன் கொடுத்தா என்ன அப்படி வெடிச்சு சுட்டு போன தமிழனுடைய எண்ணிக்கை ஏறாகும். இது இதுல பணியாற்றவங்க சொன்னது இந்த கதைகள் எல்லாம். அது ஆஸ்திரேலியாக்காரங்களும் அதை எழுதி வச்சுக்கிறாங்க முழுக்க இந்த செய்தியோட. இப்படியாக இந்த மாதிரி இந்த சூழலை பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கடினமாக இந்த இவங்களுடைய நிலைமையும் அப்படிதான் இருந்தது. நேச நாட்டு போர்க்கையோட நிலைமையும் அவங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. நிறைய அவங்களும் செத்து போயிடறாங்க. செத்து போறவங்களா என்ன பண்ண, நமக்கு வந்து இப்படி புதைக்கிறான். அவங்கள என்ன பண்ண கேட்டீங்கன்னா, இந்த ரயில் பாதை ஓரமாக ஒரு இடம் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அவங்க பேர் என்ன பண்ணுவான், அவங்க இதில் போட்டுருவாங்க, இறக்கி உள்ள கூடி இறக்கிட்டு அவங்க பேரை ஒரு போத்தலில் அவங்க பேரை எழுதி காயத்தை எழுதி உள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஒரு வெள்ளை போத்தலில் போட்டு மூடிடுவான் பாட்டல். அந்த போத்தலத்துக்கு உள்ளே போட்டுட்டு அது மேலே ஒரு சில்வை வச்சுருவாங்க. ஜப்பான்காரன் அவங்கள அப்படி போய் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு இது அப்படி அது தோணு சிலுவை எடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போத்தல் இருக்கும். அந்த போத்தலை பார்த்தீங்கன்னா அவன் பேரு ஊர் இருக்கும். இந்த கணக்கு நமக்கு கிடையாது. அவனுக்கு அதை செஞ்சான். என்ன இருந்தாலும் எதிர்காலத்தில் எதுக்காச்சும் மாட்டிக்காங்க பண்ணுறது ஒரு பயம் அவனுக்கு இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு இடம் கிட்டத்தட்ட அவங்க 60,000 பேர் 30,000 பேர் இறந்து போயிடாங்க. 30,000 பேர் இறந்து போயிடாங்க. அது இங்கே காஞ்சிபுரியில் ஆரம்பிச்சு இதில் பாங்காக்கில் அந்த பம்பாங்கில் ஆரம்பிச்சு அங்கே காம்பி ஷாட் வரைக்கும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அப்படி இந்த ஹெல்ஃபயர் பாஸை நோண்டி முடிச்ச பிறகு தான் பாதை அமைச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 2 இடம் சந்திக்குது ஒரு இடத்துல. அது ட்ரீப்ப கோட்டா பாஸ்னு ஒரு இடம், ஒரு புத்தர் கோயிலே அங்கே இருக்குது. அந்த இடத்துல 2 ஒன்றை சந்திக்குது. ஒரே நாளில் பண்ணப்பட்ட அந்த பணிகள் ஒன்றை சந்திக்கின்றன. அதில் 300 கிலோமீட்டர் தூரத்து வேலையை மிக கொடூரமான இருந்தது. ஏன்னு கேட்டால் அந்த 300 கிலோமீட்டரில் 115 கிலோமீட்டரும் அன்றைக்கி தான் வரான். அந்த இடத்துல 300 கிலோமீட்டரும் ஒரே நேரத்தில் வரான். அப்படின்னா எந்த இடத்துல அவங்க
எவ்வளோ வேகமாக அந்த 300 கிலோமீட்டர் வேலை செஞ்சிருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்படியாக வந்து மொத்தம் இந்த வேலை வந்து இந்த மலையில் மட்டும் 4 மில்லியன் கியூபிக் டன் பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டது. பணிகள் நிலத்தில் நடந்தது. மலைகளில் வந்து 3 மில்லியன் பாறைகள் தகர்த்து எரியப்பட்டிருக்கு. அதில் மொத்தம் 14 கிலோமீட்டர் நீளம் உள்ள பாலங்கள் இருக்குது. இந்த 415 கிலோமீட்டர் பாதையில் மொத்த பாலங்கள் மொத்தம் நிறைய பாலங்கள், நூற்றுக்கணக்கான பாலங்கள். அதோடைய நீளம் வந்து மொத்தம் 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டர் பாலமும் மரப்பாலங்கள் தான். இது கிடையாது, இரும்பு பாலம் கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மரப்பாலம். அதை ஒட்டி ஒரு அணைச்சி கொண்டு போயிருப்பாங்க. இந்த குவாய் மாதிரி நதியோடைய உள்ள ஒரு பெரிய பாலம் கட்டலாம். இந்த பாலம் கட்டும்போது வெள்ளம் வந்துடும், காட்டாற்று வெள்ளம் வந்துடும். அப்படியே அந்த பாலம் அடிச்சுட்டு போயிடும். மறுபடியும் கட்டணும். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் செத்த நிறைய பேர் இந்த குவாய் நதியில் இறந்து போனவங்க. குவாய் நதி பெரிய நதி அது. அந்த நதியில் இறந்து போனவர்களும் ஏராளமாக இதெல்லாம் ஒன்று சந்திக்கிற இடத்துல தீபகோட பாஸ் சந்திக்குது. அந்த இடத்துல வந்து அந்த நாளை வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுது ஜப்பான் ராணுவம். இவன் செத்து போகிற நிலைமை மிக்சர் இருக்கிறவன் எல்லாருமே. அவன் எல்லாம் கொண்டாடுறான், கேளிக்கை செய்கிறான், ஒரே ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி. இவனை போய் ஆட சொல்கிறான். இன்னைக்கு சந்தோஷமா இருந்து ஆட சொல்கிறான். அந்த பர்மா நாட்டு சாராயத்தை கொண்டு வந்து ஊற்றி கொடுத்து குடிக்க சொல்கிறான். அப்படியே கொடுத்து அவன் சொல்கிறான். அப்போ இந்த பாதையில் வந்து என்ன பண்ணா, அந்த விடிய காலையில் எல்லாம் போடுறல எல்லாம் ஒரே கலை நிகழ்ச்சி அதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் செத்து போனவங்க நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அறிக்கை வாசிக்கிறான். அது கலோனல் நகிமோட்டோவுடைய அறிக்கை சொல்லுது, இந்த போர்க்கைதிகளும் இந்த ஆசிய தொழிலாளர்களும் தான் இந்த ரயில்வே கட்டுமானத்துடைய தந்தைகள், ஃபாதர் ஆஃப் த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி இவங்களை புகழார சொல்கிறாங்க. அப்போதான் இவங்க புகழார சொல்கிறதுன்னு அவனுக்கு யாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணா அப்படின்னா, காலையில் முதல் ரயில் வருது, ஒரு 5:30 மணிக்கு ரயில் வருது. எல்லாம் நிற்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ரயில் வரப்போது தான் எப்படி இருக்கு, இவங்க போட்ட பாதையில் ரயில் வருது. இவ்வளோ பெரிய இழப்புகளுக்கு இடையே அந்த ரயில் பாதைக்காக காத்துக்கிறாங்க. இந்த ரயில் பாதை வந்து தீபகோடா பாஸில் அந்த ரயில் அடியில் வந்து நிற்கிது. வந்து நின்றவங்க உள்ளிருந்து இறங்க போகும்போது நம்ம செஞ்ச வேலைகளுக்காக நமக்கு உணவு துணிமணியாக கொடுக்க போகிறாங்க நினச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க. உள்ளிருந்து பெண்கள் இறங்குறாங்க. எல்லாம் கொரியாவை சேர்ந்த பெண்கள், தாய்லாந்தை சேர்ந்த பெண்கள் விலை மாதிரிகளை கொண்டு வராங்க. ஜப்பான் இராணுவத்தை மகிழ்விப்பதற்காக அவங்க பெண்களை கொண்டாங்க. முதல் ரயில் உங்களுக்கு உயிரே போயிடும். இதற்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ் போர்க்கைதிகள், இந்த நேச நாட்டு போர்க்கைதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்பளம் கொடுத்து தாய்லாந்து பணத்தில் சம்பளம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள முகாம் கட்டுறாங்க, பேங்காக் முகாம்கள் கட்டுறாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும் விடவே ரயில் பாதையை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் யாரையுமே விடலை. கெஞ்சுறாங்க. நிச்சயம் குடும்பங்களே போய் செய்யணும். 1.5 வருஷம் ஆச்சு. உங்கள் குடும்பங்கள்லாம் அங்கே எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. விட்டுட்டு வந்த மனைவி மக்கள் என்ன ஆனாங்க, அப்பா வந்து விட்டுட்டு வந்தாரு, பிள்ளைங்க மனைவி மக்கள் விட்டு வந்தாரு, எப்படி இருக்கும் அங்கேருந்து நிலமை ரொம்ப மோசம். அந்த தோட்டங்களில் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. சாப்பாடே இல்லை, கட்டிக்க துணி இல்லை, பெண்களால் வெளியே வர முடியாது. இந்த அரிசி கொண்டுலாம் வரும் ஒரு துணி சாக்கு, இந்த சாக்கு பையை நறுக்கி பெண்கள் அப்படியே உடம்பை போட்டு சுற்றிக்குவாங்க. பகலில் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த சாக்கு பையை சுற்றி உடம்ப மறைச்சுவாங்க, சும்மா இடைய பகுதி, அவ்வளோதான். துணி இல்லாத இந்த காலம்லாம் உண்டு. அப்போ சோறு அரிசியை அவங்க பார்க்கல. ஒரு 2 வருஷம் வெறும் சீனி கிழங்கு, டோபிக்கான்னு சொல்கிறோம்ல, மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு தான் அவங்களை காப்பாற்றின ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் அவங்களை காப்பாற்றிட்டு ஒரு மாமருந்தை கண்டுபிடிச்சிட்டே நம்ம மாட்டேன். அந்த மரவள்ளி கிழங்கை அவிச்சு சாப்பிட்டு தான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. ஏதோ உயிர் வாழ்ந்தாங்க. பல பேர் இறந்து போகிறாங்க, இந்த வறுமையிலையும் இறந்து போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறா விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இதிலே இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து இறங்குறாரு. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் வந்து இறங்குறாரு. வந்து இறங்குற சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட அவர் மலையாளத்துக்கு வரும்போது இந்த செய்தியை சொல்கிறாங்க. குடும்பங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, ஆட்டுக்கு வரல அப்படின்னு. இப்போ வரலாற்று ஒரு பெரிய குழப்பம் இருக்கு எப்போதுமே. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த பாதையை எங்களை அனுப்பிச்சு விட்டாருன்னு பல பேர் இப்பவும் மலை சேரக்கூடிய அந்த இறந்து போன வாரிசு எல்லாம் இப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை கிடையாது. இவங்க பிடிபடும் போது அந்த இந்திய சுதந்திர லீக்கு தலைவராக இருந்தவர் ராஷ்டிரபிகாரி போஸ். இது வேற போஸ், அது வேற போஸ். அதனால் பேருக்கு பின்னாடி இருக்கிற இதை வச்சு நம்ம ஊரில் ஏற்பட்ட காந்தி இருக்கிறாங்க, எல்லாரும் மகாத்மா காந்தி ஏற முடியுமா? அந்த மாதிரி தான். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படி சொல்லிட்டு போஸ் தான் அங்கே மாட்டி விட்டாரு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆராய்ந்து பார்க்கும்போது தான் போஸ் சொன்னோடனே, போஸ் தான் சுவாமி சத்யானந்தான்ற அவர் ஐயனியரை வந்து இது மாதிரியான தகவல் தொடர்பில் ஒரு பொறுப்பாளராக இருந்தார். ரயில்வே கட்டுமானத்தில் இறந்து போன தொழிலாளருடைய பிள்ளைங்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆசிரமம் வச்சுருந்தார். சிவில் சொசைட்டின்னு ஒன்று, சுத்த சமாஜம் இப்போ கூட இயங்குது.
மலேசியா காஜாங்க. அந்த அவர் போய் என்ன பண்ணாலும் அவர் போகவே முடியல. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஜப்பான் வரைக்கும் போயிட்டு இது தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு தாய்லாந்துலேருந்து கடல் வழியாக போகிறாங்க, சப்மரைன் வழியாக நீர்மூழ்கி வழியாக போய் இந்த மக்கள் போய் பார்த்து உள்ள 15 நாள் இருக்காங்க உள்ள. அதை பார்த்து திருப்பி அதே சப்மரைன் முதல் நீர்மூழ்கி வழியாக வெளியே வந்து மலேசியாவில் பார்த்து அறிக்கை கொடுக்குறாரு நேதாஜிக்கு. தமிழனுடைய துயரம் இப்படிப்பட்ட துயரமாக இருக்கு. அவர் அறிக்கை கொடுத்த பிறகு தான் அவர் தான் மறுபடியும் ஜப்பானிய மேலதிகாரிகிட்ட பேசி தளபதிகிட்ட பேசி தமிழர்கள் விடுதலை ஆகுது. அப்புறம் தான் அவர் விடுதலை ஆகும்போது என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இவங்களுக்குலாம் பணம் கொடுத்து அனுப்புறான். நேதாஜி சொல்றாங்க பணம் கொடுத்து அனுப்புறான் எல்லாருக்கும். ஜப்பான் நோட்டு அவங்களுக்கு தாய்லாந்து நோட்டு கொடுத்தா, இவங்க ஜப்பான் நோட்டு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். வாழைத்தார் இருக்குல்ல, வாழைத்தார் போட்டால் தான் மரம், தார் போட்டால் தான் படம், அவங்களுடைய படம். வாழைத்தார் நோட்டுன்னு பேர். நம்ம தமிழ் வச்ச பேர் வாழைத்தார் நோட்டு. அவங்க வச்சது டாலர், இவங்க வச்சது வாழைத்தார் நோட்டு. எல்லாருக்கும் தான் தமிழ் வைப்பாங்க நம்ம ஆளு. வாழைத்தார் நோட்டு நிறைய கொடுத்தாங்க. எல்லாருமே வேலை செஞ்சா செஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணாங்க. அவங்க இருக்க துணிமணிலாம் என்ன பண்ணாங்க, உடம்புல இருக்க துணிமணிலாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கட்டி இந்த பணத்தை வாங்கி போட்டு மூட்டை கட்டி தலையை வச்சுட்டு நடைபாதையாகவே போகிறாங்க. எங்கே பேங்காக்கு இருக்கு, பேங்காக் வழியாக அவங்க அங்கேருந்து நடந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறாங்க. சில பேர் பேங்காக்லேருந்து ரயில் வழியாக போனவங்க உண்டு. நடைப்பயணமாகவே போனாங்க. நாள் கணக்காக கிட்டத்தட்ட 25-30 நாள் நீங்கள் நடந்தால் தான் மலேசியா பேங்காக்லேருந்து நீங்கள் இதுக்கு போக முடியும். மலேசியாவுடைய ஒரு பார்டர் போகணும், வடக்கு நோக்கிய பார்டர் போகணும், புதுக்காலி தங்க இருக்குது, அந்த இடத்துக்கு போக முடியுங்க. அங்கே போகும்போது தான் பார்த்து போகிற வழியில் தான் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. பெரிய அதிர்ச்சியாக இருக்கணும். இவங்களே அழுதுட்டு போகிறாங்க. நம்ம கூட வந்து நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாம் இறந்து போயிட்டான். நம்ம எப்படி வந்து ஊருக்கு போய் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. நான் சொன்னேன் அந்த பாதையில் பணியாற்ற சொன்னேன், அழுதுகிட்டே வந்தோம். நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு அழுதுகிட்டே நடப்போம். என்ன ஒன்றும் பேசக்கூட ஒன்றும் கிடையாது, அழுதுகிட்டே நடப்போம். வழியில் ஆற்று தண்ணியை குடிச்சிட்டு அழுதுகிட்டே நடப்போம். நாங்கள் எழுத்தாமல் ஒரே புழுதி படம் பறந்து திடீர்னு என்னடா புழுதி படம் பறந்து எல்லாம் நின்றுட்டோம். அப்படியே பார்த்தா எல்லாம் ராணுவ உடையில வராங்க. நடந்து எல்லாம் கிட்ட வரவா தெரிஞ்சு எல்லாம் தமிழ் முகமாக இருக்குது. எல்லாம் ஐஎன்ஏ படை எல்லாம் அவங்க இதுக்கு போகிறாங்க, வருமானம் நோக்கி போகிறாங்க, நடந்து போகிறாங்க அந்த பாதையில். அது ஒரு இந்த ரயில் பாதை மட்டும் இல்லை, ஒரு மண் பாதை ஒன்றும் போட்டாங்க ஜப்பான்ல. அந்த மண் பாதைக்கு பல்லாயிரக்கணக்கான தமிழரை கொண்டு போனான்னு தகவல். ஆனால் அந்த பாதையில் எத்தனை பேர் கொண்டு சேர்த்தாங்க யாருமே தெரியும். ஏன்னா இடுப்பளவுக்கு சேரு தான். அதில் நீங்கள் ஒரு காலம் உள்ளே புதஞ்சுன்னா மறுகால வெளியே எடுத்துட்டு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பாதை இருக்குது. அந்த பாதையில் வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியாது. இது மாதிரி நிறைய அவன் 2-3 பாதை போட்டான். அந்த மாதிரி அதில் இறந்து போன எண்ணிக்கைலாம் சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் தமிழர்கள் இறந்து போயிருப்பான். மொத்தமாக 2 லட்சம் தமிழர்கள் இறந்து போயிருப்பான். இந்த வந்த பார்த்தா அவன் பாடிட்டே போகிறான். தம் அப்படின்னு பாட்டே போகிறான். அந்த பாட்டு ஒரு தனியாக ஒரு ஐயனை பாட்டு ரொம்ப நல்லா பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் பாடிட்டே பொருளில் வந்து போட்டு ஆண்களும் பெண்களுமா ஜான்சி ராணி படை, காந்தி படை, காந்தி ரெஜிமெண்ட், நேதாஜி ரெஜிமெண்ட், நேரு ரெஜிமெண்ட் எல்லாம் வரிசையாக போதை பார்த்தா இவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியும். ஏன்னா இவங்க மலேசியா சேர்ந்த தமிழர்கள், சிங்கப்பூரை சேர்ந்த தமிழர்கள் எல்லாம் போகிறான். அப்படியே அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போனாங்க. அவங்க கடந்து போய் பல மணி நேரம் போச்சான் அந்த இந்த படைகள் எல்லாம். போன பிறகு இவங்க அவன்கிட்ட பேச, அவங்க அவன்கிட்ட பேச முடியாது சூழ்நிலை. அப்படி ராணுவ கட்டுப்பாட்டில் போனான். அப்புறம் போய் இவங்களை சேர்ந்து அப்புறம் போய் ரயில் பிடிச்சி பேங்காக்கில் கோலாலம்பூரில் போய் இறங்கினோடனே இவங்க கிடைச்ச முதல் செய்தி, அவங்க ஊர் நம்ம ஊரில் இறங்குறோம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு செய்தி கிடைக்குது. இவங்க கோணியில் கட்டி கொண்டு வந்த அந்த ரூபாய் நோட்டுகள் ஏற்கனவே செல்லாத நோட்டுகளாக அறிவிக்கப்பட்டுவிட்டன. 2016 இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் வந்தப்போ பணம் மதிப்பிழப்பு வந்தப்போ நினைவில் முதல்ல வந்து இதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக தெரியவே இல்லை. இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும். அவன் மூட்டை ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை கடைசி நம்பிக்கை அது. இதை கொண்டு போய் நாம் வந்து நம்ம குடும்பங்களோட குழைச்சி அவங்கள அப்படி மறுபடியும் வாழ்க்கையை குழந்தை நினைச்சிட்டு இருந்தவனுக்கு இந்த அவன் அங்கேயே செத்துட்டான். அப்புறம் தோட்டங்களுக்கு மெல்லமாக போனால் அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. குடும்பங்கள்லாம் சதறி போயிருக்கு. பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ போயிருந்தாங்க, எங்கேயோ காணா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க போய் 1.5 வருஷம் இவங்க செத்து போயிட்டாங்க. தகவல் வந்து மனைவி வேற கல்யாணம் பண்ணிட்டான். போன இடத்துல பார்த்தா வேற ஒருத்தர் இருக்கான். இந்த இடத்துல எப்படி இருக்கும்? அப்படியாக இந்த குடும்பங்கள் எல்லாம் சிதறி போய் பல பேருக்கு அப்படியே மனநிலை பிறந்தது. மனநிலை டேவிட் பாகட் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர், பிரிட்டிஷ் மேன். ஆனால் தன்னுடைய இந்த ஆய்வுக்காக திருமணமே செய்யாமல் வாழ்ந்தார். திருப்பம் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 87-88 வயசு. இந்த ஆவணப்படத்தில் எனக்கு ரொம்ப உதவி செய்தவர். அவர் சொன்ன தகவல் ஏராளம், எல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல்களா. அவர் தான் சொன்னார் 2.25 தமிழர்கள் இருந்து போயிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த பிரிட்டிஷ்காரன்
இவ்வளவு இந்த ஜப்பான்காரன் இவ்வளவு வேலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் சதறி போயிடுச்சு. பல பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, இறந்து போய் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது. நான் குடும்பம்னா வேற இடத்துல வேற ஒரு மனைவி வந்து வேற இடத்துல பார்த்தா என்ன முடிஞ்சு போச்சு. அந்த பெண்களும் பல பேர் துப்புசுனா பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இது ஒரு சினிமாவில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய, திரைப்படத்தில் மட்டுமே பார்க்குற காட்சியை தான் இதில் பார்க்குறாங்க. இப்படியாக இந்த முடிஞ்சு போய் இதில் ரயில் போக வர இப்படி இருக்குது, இந்த பாதையில் இருக்குது, அவன் குண்டு போடுறான், அப்படியே இருக்குது. இதுக்கு பிறகு இந்த கொடுமைகளெல்லாம் முடிஞ்சது 1945 இந்த ஜப்பான் மேலே அணுகுண்டு வீசினா பாருங்க. அன்னைக்கு முடிஞ்சது போர். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி குண்டு வீசின நாள். அன்னையோட 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது. ஜப்பான் சரணடைஞ்சது, இத்தாலி சரணடைஞ்சது, ஜெர்மனில் ஹிட்லர் செத்து போயிட்டார். உலகம் ஆச்சு. ஐஎன்ஏ படை அங்கே இங்கே உள்ள வந்து வெற்றி கண்டு ஐஎன்ஏ படை வேறு வழி இல்லாமல் திரும்ப வர மாதிரி ஆகிப்போச்சு. நேதாஜியும் அதில் அவர் ஆகஸ்ட் 18 என்னமோ அவருக்கு காணா போயிட்டார், விமான விபத்தில் இறந்து போகிறாரு. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், அப்படியான பல துன்பங்களுக்கு இடையில இந்த குண்டு வீழ்ச்சி நடந்த பிறகுதான் உலகத்துக்கு வெளியில் தெரிஞ்சது, இந்த கொடுமைகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சது. அவன் ஒரு நினைவு சின்னம் கட்டினான். யார்? ஜப்பான்காரன். யாருக்கு? இறந்து போன வீரர்களுக்காகவும் கட்டினான். இதான் அது ஜப்பான்காரனே கட்டினான். அந்த ஒரு ஒன்றா சந்திச்சாங்க வந்து சொல்ல அந்த நாள் முடிஞ்ச பிறகு அவன் ஒரு நினைவு சின்னம் கட்டினான். இதில் 2-3 ஆண்டுகள் அவன் அந்த நாள் அன்னைக்கு மட்டும் அவன் என்ன பண்ணுவான், ஒரு பூசை வைப்பான். புத்த குருமாரை வச்சு ஒரு பூசை வைப்பான். நான் 3 ஆண்டுகள் போயிருக்கேன், அவனுடைய அழைப்பின் பேரில் போயிருக்கேன். அங்கேயே உட்காந்து அவனை திட்டிகிட்டே இருப்பான் மனசார பாதி உள்ள பேர். ஆனால் இந்த பணியின் பொருட்டு உயிர்களை இழந்த தமிழர்களின் ஆத்மாக்கள் இலைப்பாற்றி அடைவதாக தமிழர்கள் அப்பவே அது மேலே ஒருத்த குண்டு வீசிருக்கான். குண்டு பட்டு தமிழகன்ற இடத்துல வந்து டா இருக்கு, ஈழு இருக்கு. அந்த மீன் இழா ஈர்க்கா அது மேலே அப்படியே குண்டு பட்டு கொத்துருக்கு. அப்படி அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு பக்கம் முஸ்லீம்களுக்காக அரபில் போட்டு வச்சுக்கிறான், சீனர்களுக்காக சீனத்தில் போட்டு வச்சுக்கிறான், ஜப்பானி மொழியில் போட்டுருக்கான், ஒரு பக்கம் தமிழில் போட்டுருக்கான். இது அவங்க கட்டினது, அவங்க கட்டின இது. இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இப்போ இதற்கு பிறகு பின்னாடி காலத்தில் கூட 90களெல்லாம் என்னெல்லாம் இந்த தாய்லாந்து கவர்மெண்ட் அப்பப்போ ஏதாவது பணிகளுக்காக நோண்டுவாங்க. அந்த இதெல்லாம் ரயிலை பார்க்கலாம். பார்த்தா கும்பலாக மனிதர்களை புதைச்சிட இது கிடைக்கும், எலும்பு கிடைக்கும். ஒரு 500 உடம்புலாம் அது தமிழர்கள் கண்டுபிடிப்பாங்க. இல்லாட்டா கையில் காயத்து இருக்கும், காலில் கொலுசு இருக்கும், இடுப்புல அந்த கையில் அண்ணா கையில் இது இருக்கும்ல அது இருக்கும், வெள்ளி அண்ணா கொடி இப்படிதான் இருக்கும் பாருங்க. அதை வச்சு தான் அவங்க தமிழர்கள் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் டிஎன்ஏ வச்சு அவங்க தமிழர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து பூச்சி உரத்தில் வச்சிருந்தாங்க. இப்போதான் ஒரு 14 படி அந்த மியூசியத்தையும் அருங்காட்சியத்தையும் காலி பண்ணிட்டாங்க சொல்லி அது மலேசியாவில் போய் அந்த இது மாதிரி ஒன்றா வச்சு அப்படியே அவர் 10 வச்சுட்டார். ஒரு 10 நாள் அவர் 10 வச்சுட்டாரு. அப்படியான ஒரு மியூசியம். அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்கு இந்த உலகம் முழுக்க இந்த செய்தி தெரிஞ்ச பிறகு இந்த மறுபடியும் பிரிட்டன் வாசம் வந்தது. இந்த எண்ணெய்கள்லாம் புதைக்கப்பட்ட அந்த நேச நாட்டு படைகளோட உடம்பெல்லாம் தோண்டி எடுத்து இந்த பாட்டில் அந்த பேரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அடையாளம் பண்ணிட்டாங்க. அந்த உடம்பை கொண்டு போய் ஒரு நிறைய நினைவு ஆட்சி நடத்த பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க கட்டின நினைவகம். அந்த பிரிட்டிஷ் போர் வீரர்களுக்கு, ஆஸ்திரேலிய போர்கள், கனடா போர்களுக்கெல்லாம் அவங்க உடம்புடைய ஒரு பகுதியை புதைக்கப்பட்ட உடம்புல இருந்து ஒரு பகுதியை எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. மிச்ச பகுதியை அப்படியே அவங்க நாட்டு கொண்டு போயிட்டாங்க. அவங்க நாட்டை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா கல்லறைகள் வைத்து அந்த நாட்டு தேசிய நினைவு சின்னமாக அமெரிக்காவில், பிரிட்டனில், நெதர்லாண்டில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் எல்லா நாட்டிலும் இருக்கு. ஆகஸ்ட் ஒரு அந்த படையில் ஒரு இந்தியரும் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு இது இந்தியோட வார்த்தை இருப்பாங்க. அவங்க பேர் போட்டு இந்தியில் இருக்காங்க. நான் இதை பார்த்தேன். இது பர்மாவுடைய ஒரு முனை, அது வந்து பாலைவனமாக இருக்கும். இடம் கான்ஃபியூஷன் இடம். அதை வந்து தினமும் பூ வைப்பாங்க. அதை இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு காமன்வெல்த்லேருந்து பணம் கொடுக்குறாங்க. காமன்வெல்த் கூட்டமைப்புலேருந்து பணம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் வார் சிமெட்ரி போட்டு போர் நினைவகம் போட்டு இதை அவன் பராமரிச்சுட்டு வரான். 1935 45 வரைக்கும் இறந்து போனவங்க போட்டு எல்லாரையும் போட்டுருக்கான். ஆனால் இந்த சம்பவம் நடந்து 42லேருந்து 43 15 மாதம் தான். 5 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பணியை 15 மாதங்களில் முடித்தாங்க. 5 வருஷம் அவங்க முடித்தா, நான் 15 மாதத்தில் முடித்தாங்க. நட்டுப்போம். இது மாதிரி நிறைய மியூசியம் ஹெல்ப் ஆயிருப்பா. அந்த நரகத்தீக்கான வேலை இப்போ அந்த மியூசியம் இருக்குதுனால அந்த அருங்காட்சியகம் இருக்குது. இது அந்த ரிவர் பாயில் வந்து நிறைய பிரிட்ஜுக்கு கீழே நிறைய இது கிடச்சிது. தமிழோட எலும்பு கிடச்சிது. ஒரே இடத்துல 500 எலும்பு கிடச்சிது தமிழர்கள் மட்டும். ஒரே குழி அந்த ஒரு குழியில் இருந்தது முழுக்க தமிழர்கள் தான். அதனால் முழுக்க நிறைய தமிழோட எலும்பு கொடுத்து வரை கிடைக்கிறது வச்சுங்களேன்.
ஆனால் பெரும்பாலும் வந்து தோண்ட மாட்டாங்க பகுதி ஓட்டத்தை யாருமே. நினைவு சின்னம் அமைச்சாங்க. இதில் ஜப்பானிய எல்லாருமே யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் போர்க்குற்ற நீதிமன்றம் வந்து சிங்கப்பூரில் நிறுவி எல்லாரையும் போர்க்குற்றத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கடைசியில் அவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்களோ அப்போ தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போது சிங்கப்பூரில் ஜெயிலில் எடுத்தது இது கடுத்த ஒரு படம் தான். இது மாதிரி தூக்கு சரி சரி இது படம் வந்தது. இதுக்கப்புறம் கொடுத்தாங்க இந்த ரயில். அந்த முதல்ல ஓடின ரயில் அந்த நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. கூட இந்த முதல்ல ஓடிச்சுன்னா ரயில் அந்த ரயிலுங்கிறது. அந்த ரயிலை வந்து பர்மா வெட்ட வெளியில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ராணுவ ஆட்சி நடக்கிறதால அந்த பராமரிப்பே இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே இப்போ ஏதோ அப்போ பிடிச்சிக்கிறாங்க. அப்போ போய் இது போயிட்டு நின்று அனுப்பி வச்சுருக்காங்க போராட்டம். இதில் என்ன கேட்டால் அவங்களுக்கு நீதி, அது 30,000 போர் கைதி வீரர்களுக்கு நீதி கிடச்சிச்சு. மற்ற கிடச்சானா இது இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுத்த பணமும் செல்லாமல் போச்சு. அந்த குடும்பங்கள்லாம் போராடி எவ்வளோ போராடி பார்த்தாங்க. 2007 என்னமோ கோலாலம்பூர் வீதியில் வந்து நடந்தாங்க 5,000 தமிழர்கள். ஒரு பெரிய ஹிண்டாக ஒரு இயக்கம் வந்தது. அதுக்கு காரணமே இதுதான். அவன் மலேசியாவுக்கு பணம் கொடுத்தான். இதில் வந்து யாரெல்லாம் எங்கள் வேலை செஞ்சாங்களோ அவங்களாம் பணம் கொடுத்துட்டு சொல்லிட்டு பின்னாடி காலத்தில் வந்து என்ன பண்ணால் ஜப்பான்காரன் பணம் கொடுத்தான். அந்த பணத்தை வந்து மலேசியா அரசாங்கம் வந்து போர் கப்பலாக வாங்கிட்டாங்க. எங்களுக்கு பணம் வாங்கினான்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிதி இழப்பு எதுவும் கிடைக்கல, நீதி கிடைக்கல. முக்கியமாக நீதி கிடைக்கல அவங்களுக்கு. அப்படியாக ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இது ஏன் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 22ஆம் ஆன்சாக் டே. ஏன்னா அமெரிக்கா, என்னா நியூசிலாந்து, இசட் அதான் இசட் தான் நியூசிலாந்து. அப்புறம் ஏரியா இது இருக்குது, அமெரிக்கா இருக்குது, பிரிட்டன் இருக்குது. அது ஆன்சாக் டேல மொத்தமாக அந்த பேர் வரா மாதிரி சீனா கனடா அப்படின்னு போட்டு அதான் ஆன்சாக் டே. எல்லா நாடும் வரா மாதிரி சேர்த்து ஆன்சாக் டே கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழர்களுக்காக அப்படியான நினைவு சின்னம் ஒன்றுமே இல்லை. அந்த அவங்க கட்டி வச்சா மாதிரி அந்த நினைவு சின்னம் தான் இருக்குது. அதான் ரங்கசாமி ஒரு எழுத்தாளர் தான் அங்கே மறந்து போனார் 2 மாதத்துக்கு முன்னாடி. அவர் தான் நினைவு சின்னம்னு ஒரு நாவல் எழுந்தார். தமிழர்களுக்கு நினைவு சின்னம் இல்லை, இந்த இது வழியாக நினைவு சின்னம் வரணும். இந்த படத்தை எடுத்து நான் வெளியில் போட்டப்போ தான் தெரிஞ்சு தமிழர்களுக்கு நினைவு சின்னம் அதில் இருக்குது. ஜப்பான்காரனே கட்டின பிறகு நான் கட்டி வச்சாங்கிறத நம்ம என்னுடைய ஆவணப்படம் தான் வெளியில் சொல்லிச்சு. பெருமையாக சொல்லலை, இதை கண்டுபிடிக்கிறது கூட ஒரு நாள் ஆயிடுது அப்படின்றது தான் ஒரு வேதனையான உண்மை. அது மாதிரி இது வந்து வெளி உலகம் அறியாத வேதனையோட சரித்திரம். நம்ம வந்து 1% நான் சொல்லலை உங்களுக்கு. அது மிகப்பெரிய கதை. கதைன்னு சொல்லும்போது ஒரு பெரிய துன்பியல் சம்பவம். இந்த சம்பவத்தை வந்து அதனால நான் ஒரு மக்கள் பேசுகிற மொழியிலே நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். என்னால் அந்த மொழியில் உரையாட முடியல, ரொம்ப செம்மொழி நடைகிறதுனால இயல்பாக நான் போடல. இதை இந்தியாவில் வந்து 2015 நான் இதை வந்து திரையிட்டேன். ஆனால் 2016ஆம் ஆண்டு வந்து அமெரிக்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இதை பற்றி பேச கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படம் எடுத்தேன் அப்படின்ற காரணத்துக்காக நான் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அது அன்னைக்கு வந்து இந்த மந்திரிகளெல்லாம் அப்படி எப்படி கீழே உட்காந்துருவாங்க. என்ன மாதிரி கூப்பிட்டு ஒரு 9 பேர் 10 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இந்தியாவை விட்டு உலகம் முழுக்க இந்தியர்கள். அதில் வந்து அந்த பக்கம் அப்படி பார்த்து அப்போ வந்து இந்த படம் ஏன் எடுத்து நீங்கள் வந்து வெறும் 30,000 போர்க்கைதிகளுக்காக மட்டும் இத்தனை பெரிய அவங்க தண்டனை கொடுத்தீங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ தண்டனை கொடுத்தீங்க, அனுமதி பேசுனீங்க. 2.5 லட்சம் தமிழர்கள் இருந்து போயிருக்காங்க. முதலாக வெளி உலகமே அறியாத ஒரு சூழல். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து போர்க்கைதிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஆவணத்தில் இருக்குது. ஆனாலும் கூட இதுவரைக்கும் நீங்கள் அதை இதை நீங்கள் அங்கீகரிக்கல. 1957 படம் எடுத்தாங்க. பிரிட்ஜாந்திர கோயில் படம் வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த வயசில் இருக்கிற எல்லாரும் அந்த காலத்தில் படத்தை பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70 வயசு போகும் அந்த காலத்தில் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அந்த படம் இங்கிலீஷில் எடுத்த படம். அது வந்து 7 ஆஸ்கர் பரிசு வாங்கிச்சு இந்த படம். அந்த படம் இதை பத்திரம் தான். ஆனால் அதில் தமிழர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மூலையில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரே ஒரு காட்சி வரும். அந்த ஒரு இடம் தான் வரும். தமிழருடைய பங்கு தான் உலகத்திலேயே ரொம்ப அதிகம். பர்மா தமிழர்கள், மலேசிய தமிழர்கள். ஆனால் இது பற்றி இதுவரைக்கும் அதிகமாக பேசப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் நூலாக எழுத நினச்சிருந்த நான் வந்து ஒரு ஆவணப்படமாக எடுக்கிறேன். அப்போ தான் இந்த பிரிட்டிஷுடைய பாராளுமன்றத்தில் போய் சொன்னது ஒரு பெரிய நம்ம வெற்றியாக கருது. ஏன்னா அவரை தான் நம்ம அடிமைப்படுத்தாங்க. இங்கேருந்து கொண்டு போனாங்க. இங்கேருந்து மலேசியாவுக்கு சரி, பர்மாவுக்கும் சரி. அவர்கள் வந்து அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவங்களுடைய பாராளுமன்றத்திலே போய் சொல்வதற்கான வாய்ப்பை வரலாற்றை கொடுத்துதான் உண்மை. இது இல்லாமல் ஒரு மனு ஒன்று கொடுத்தேன். நான் போயிட்டு நேராக போய் நான் எங்கள் நண்பர்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்த நண்பர்கள் சேர்ந்து போய் இது ஒரு மனு கொடுத்தோம். ஜெனீவாவில் போயிட்டு மனித உரிமை ஆணையத்தில் போய் இதை வந்து நீங்கள் விசாரித்து தமிழர்களுக்கு ஒரு நீதி கொடுக்கணும், நீதி தர வேணும். ஒரு மிக்சர் தான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். அதை அவங்க மலேசிய அரசாங்கத்துக்கு அமைச்சிட்டாங்க. அங்கிருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் மாதிரி பண்ண உடனே நம்ம புதுவை பணியாற்றணும். புதுவை அரசாங்கத்துக்கு அவன் சொல்லி இந்திய அரசாங்கத்தை சொல்லி உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நீங்கள் அரசாங்கத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கிற அந்த வேலையை உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரிலாம் பெரிய நிறைய பிரச்சனைலாம் வந்து வச்சுருந்தேன்.
ரொம்ப அந்த இதில் வந்து எனக்கு மிச்சம் கையில் இருக்கிறது வந்து இந்த பாதையில் அவன் அடித்த ஹூக் தமிழர்கள் தான் ஓங்கி அடிப்பான். இந்த மரக்கட்டையை சீக்கிர போட்டு தரவாளத்தை போட்டு அந்த பூக்கு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆணி அடிக்கிறது, அந்த பூக்கு அடிக்கிறது தமிழ் தான். அந்த பேட்டி கொடுத்தாரு அதை அடிக்கிறது சரியில்லைன்னா ஜப்பான்காரன் நம்மளை அடிப்பான் பக்கத்துலேயே இருந்து அடித்தானா நாக்கு உள்ளேருந்து வெளியே தொங்கும். அப்படி அவன் கட்டையாக தான் அடிப்பான். அப்படி அடித்தா நாக்கு தொங்குமா. அப்போ தான் வந்துன்னா மனசு நாக்கு உள்ளநிலையில் இருந்து அப்போ தெரியுமா. நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படிங்க. அப்போ அந்த ஆணி ஒன்று, கையில் அடிக்கிற ஊக்கு ஒன்று, மரக்கட்டை ஒன்று, ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் என்கிட்ட பாதுகாப்பாக வச்சுருக்கேன். எனக்காவது ஒரு நாள் ஒரு அருங்காட்சியகம் வைக்க தமிழ்நாட்டுக்காக அமையும், அந்த இடத்த கொடுக்கணுன்றதுக்காக நான் காத்துக்கேன். அது என் காலத்தில் அமையதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அதற்காக நான் காத்துக்கிட்டு எனக்காச்சும் ஒரு நாள் தமிழனுடைய பெருமைகளுக்கு ஒரு அருங்காட்சியகம் வருதோ இல்லையோ, தமிழ் பட்ட பாடல்களுக்காக நிச்சயமாக ஒரு அருங்காட்சியகம் உலகத்தில் வர வேண்டும். அன்றைய கொண்டு போய் இதை வைக்கலாம் அதில் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி காத்துட்ருக்கேன். இப்படியாக இந்த ஆவணப்படம் 10 ஆண்டுகள் அந்த படத்துக்கான குறிப்புகள் எடுக்கிறதுக்காக பல நாடுகள் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சிங்கப்பூர் அப்படின்னு நான் போகாத இடம் கிடையாது, தேடாத தரவுகள் கிடையாது, எடுக்காத குறிப்புகள். ரொம்ப கடினம். 10 ஆண்டுகள் ஒரு கடினமான வாழ்க்கை அது இருந்த வாழ்க்கை. ஒரு நூலுக்காக எடுத்து கடைசியில் அதில் பணியாற்ற ஒரு 11 பேரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆவணப்படத்தில் கொண்டு வந்து ஒரு காசு போட்டு காப்பாங்க. அது ஒரு நாளைக்கு அப்படி கூட ரசிக்கிறது. யூடியூப்ல ஒரு மாதம் 2.5 மாதம் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். 2015 உலக திரைப்பட விழாவில் வந்து இது வந்து 2 பரிசு வாங்கிச்சு. ஒன்று இந்த வசனத்துக்காக ஒரு பரிசும், இந்த கதை அமைப்பு ஆவணப்பட பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஒரு படம் 2 விருது சர்வதேச விருதுகள் வாங்கிச்சு படம். அப்படியாக இந்த படத்துடைய பயணம் வந்தது ரயில் பாதையை விட ரொம்ப நீளமானது. கேட்டிருந்தேன் அத்தனை பேருக்கு அப்படி சார்ந்த பல நாடுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்வேல புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக அங்கே மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க. மீன்பிடினா நம்ம ஈஸியாக நினச்சிக்குவோம். அந்த பனி ஆறு அப்படி சில்லுன்னு ஓடும். அதில் இறங்கி மீன் அப்படிங்கும்போது 35-40 வயசில் முதுகு கண்டு எலும்பு அப்படியே புறப்புறமாயிடுது. அந்த குளிரில் போய் இறங்கி பிடிக்கிறது. இந்த வேலையை செய்யறது கூட தமிழெல்லாம் செய்யலாம். உலகம் முழுக்க இன்றைக்கி அப்படி தான் நிலமை நிறையா இருக்குது. இது என்றைக்கு மாறுன்னு தான் தெரியல. அந்த வகையில் நம்முடைய பெருமைகளை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிற ஏழகத்தில் ஒரு துல்லியமான ஒரு வரலாற்று செய்தி பதிவு செஞ்சிருக்கிறோம். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இணைந்து வருகிறது சிறந்த உரையை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு என் சார்பாகவும் ஏழம் சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கொடுத்தார்கள்.